அன்பான தோழர்களே, எல்லோருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கம். ஜீவானாவா சிந்தனை பள்ளி, சிங்கியாரவேலூர் சித்தாந்த பள்ளியின் சார்பாக இன்றைக்கு 417வது மெய்நிகர் மேடை இப்போது தொடங்குகிறது. இந்த மெய்நிகர் மேடையில் நம்முடைய துப்பாக்கி கவிஞன் கலியமூர்த்தியினுடைய கவிதையும், அதே போல நம்முடைய நண்பர் பேராசிரியர் ராமச்சந்திரனுடைய தலைமையில் நம்முடைய மதிப்புக்குரிய இலங்கை பேராசிரியர் ரவீந்திரன் அவர்களுடைய தமிழ் பண்பாடு ஊற்றுகளும் ஓட்டங்களும் என்ற உரையினுடைய 3வது அமர்வு இப்போது நடக்கவிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து ஒருங்கிணைத்து தருமாறு அன்பு தம்பியும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய குமரி மாவட்ட இணைச் செயலாளரும், அதே போல ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய இணை இயக்குநருமான தம்பி ஜார்ஜ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான தோழமை நெஞ்சங்களை, ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய ஜீவானாவா சிந்தனை பள்ளி மற்றும் சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளியினுடைய 417வது மெய்நிகர் மேடை இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வின் முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து. தமிழ்த்தாய் வாழ்த்தை நானே பாடுகின்றேன். நீராறும் கடலொடுத்த நிலமடைந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர் நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அன்பான தோழர்களே, ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 417வது மெய்நிகர் மேடை நமது இலங்கை பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் எழுதிய தமிழ் பண்பாடு ஊற்றுகளும் ஓட்டங்களும் என்னும் நூலை முன்வைத்து 3வது உரையாக நடைபெறுகின்றது. மருதத்திணை மேலாதிக்கம் வாயிலாக உருவாக்கிய வம்ப வேந்தர்களின் அரசு என்னும் பொன்மையில் பேராசிரியர் அவர்கள் உரை நிகழ்த்துகின்றார்கள். இந்த நிகழ்வில் தலைமை உரையை வழங்க பேராசிரியர் நாவ ஆராய்ச்சி குழுவினுடைய இயக்குனர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். கவிதை தர எங்கள் அன்பு கவி கலியமூர்த்தி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். சிறப்பான உரையை வழங்க அன்பு தோழர் பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் வந்துள்ளார்கள். மற்றும் இந்த சூம் நேரலில் இணைந்துள்ள இதன் இயக்குனர் SK கங்கா அண்ணன், டாக்டர் சக்கரபாணி தோழர், குமரேசன் தோழர், ரவீந்திரன் தோழர், திராவிடமணி தோழர், ராமச்சந்திரன், கலியமூர்த்தி தோழர், இன்னும் இணையத்தில் இணைய உள்ள அத்தனை தோழர்களையும் வருக வருக என்று வரவேற்று வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு முதல் நிகழ்வாக கவிதை தர நமது பீரங்கி கவிஞர் கலியமூர்த்தி அவர்களை, எல்லோரும் துப்பாக்கி கவிஞர்கள் என்று சொல்வார்கள், நான் பீரங்கி கவிதை என்று சொல்கிறேன், அவர்கள் வருகின்றார்கள். சிறந்த கவிஞர், பேச்சாளர். இவரின் கவிதைகள் பெரும்பாலும் பாரதிதாசன் அவர்களுடைய கவிதைகளை நினைவுபடுத்தும். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பு கலியமூர்த்தி அவர்களை கவிதை தர வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். துப்பாக்கியை பீரங்கி ஆக்கி ப்ரமோஷன் கொடுத்திருக்காரு தோழர். மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நவம்பர் 14 பண்டித ஜவஹர்லால் நேருவினுடைய பிறந்த நாள். அதை ஒட்டி அவரை பற்றிய ஒரு சிறிய கவிதை. கங்கையும் யமுனையும் இல்லாத சரஸ்வதியும் கலக்கும் திரிவேணி சங்கமம் அலகாபாத். கங்கையும் யமுனையும் இல்லாத சரஸ்வதியும் கலக்கும் திரிவேணி சங்கமம் அலகாபாத். அலகாபாத்தில் தொடங்கி தேம்ஸ் நதிக்கு பயணித்த அறிவார்த்த பயணி ஜவஹர்லால் நேரு. ராமனை பற்றி கம்பன் சொல்லுகையில் உச்ச படிமம் ஒன்று சொல்வான், சிறியன சிந்தியாதான். சிறியன சிந்தியாதான் என்பதற்கு இந்திய உதாரணம் ஜவஹர்லால் நேரு. அறிவும் அறமும் இணையும் புள்ளியில் கோபம் பிறக்கிறது. அது அதிகாரத்துக்கு எதிராக நிற்கையில் போராட்டம் பிறக்கிறது. போர்க்குணத்தோடு மனிதம் எழுகையில் பூமி சுமக்கிறது. அதை புரிந்த ஒரு சிலர் தலைவர்கள் ஆகும்போது தேசம் எழுகிறது. அதை புரிந்த ஒரு சிலர் தலைவர்கள் ஆகும்போது தேசம் எழுகிறது. உலகமெல்லாம்
உறங்குகின்ற இந்த நள்ளிரவில் இந்தியா விழித்தெழுகிறது என 1947 ஆகஸ்ட் 14 நள்ளிரவில் கவிதையைப் போல ஒலித்தது நேருவின் குரல். அந்த கம்பீர குரலின் முன் அஞ்சி ஓடியது இந்தியாவை சூழ்ந்திருந்த இருள். வெள்ளை இருட்டு விலகிய பின்னும் விலகாது கிடந்த ஏராளம் இருட்டுகளை விரட்டி அடிக்கும் போராட்டத்தின் வீர திருமகன் நேரு. சோசலிசம் என்பது வளத்தை பகிர்ந்து கொள்வது, வறுமையை பகிர்ந்து கொள்வது அல்ல என தெளிந்த அறிவின் குரலில் ஒலித்த தீர்க்க தரிசனம் நேரு. அணிசேரா கொள்கை என்றொரு புதுமை, கலப்பு பொருளாதாரம் என்றொரு திறமை, ஜனநாயக சோசியலிசம் என்றொரு பன்மை, எல்லாம் சேர்ந்த வலிமை, அதுதான் நேரு என்கிற தலைமை. எல்லாம் சேர்ந்த வலிமை, அதுதான் நேரு என்கிற வலிமை தலைமை. மதவெறி பாசிசம் வாய்ச்சொல் வீரர்கள் இன்னமும் நடுங்கும் ஒரு பெயர் நேரு. மறுபடி தேவைப்படுகிற மாந்த நேயத்தின் போர்க்குரல் நேரு. ஒற்றை உலகமாய் மாறிய உலகில் மற்றமை முழக்கம் நேருவின் குரல். அது மறக்க முடியாத நினைவு, இன்னும் நடைமுறை ஆகாத இந்திய கனவு. அது மறக்க முடியாத நினைவு, இன்னும் நடைமுறையாகாத இந்திய கனவு. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நன்றி தோழர். நம்முடைய பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவரை பற்றிய பெருமைகளையும் அவர் இந்த நாட்டுக்கு ஆற்றிய கடமைகளையும் அற்புதமாக கவிதை வடித்து தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய கவிதையை, தோழரின் கவிதை மீதான கருத்துக்களை சுருக்கமாக முன்வைக்க வருமாறு தோழர்கள் அன்போடு வேண்டுகின்றேன். அன்பான தோழர்களே, கலியமூர்த்தியினுடைய கவிதை கலியமூர்த்தியை போலவே காத்திரமான கவிதை, கச்சிதமான கவிதை. நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற அரங்கில் அற்புதமான அரசியல் கவிதைகளை நமக்கு யாத்து தருகிற ஒரு அற்புதமான கவிஞர் நம்முடைய கலியமூர்த்தி. இன்றைக்கு நேருவினுடைய பிறந்த நாள். இந்த நாளில் நேருவை நம் முன்னே ஒரு சித்திரமாக்கி தந்திருக்கிறார். இந்த சித்திரமாக்கி தருகிற போது நான் நினைப்பதெல்லாம், இன்றைக்கு இந்தியாவில் மிகுந்த தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய 2 மாமனிதர்கள் உண்டு. ஒன்று மகாத்மா காந்தி, இன்னொன்று ஜவஹர்லால் நேரு. இந்த 2 பேரையும் தாக்கித்தான் இந்தியாவில இன்றைக்கு இருக்கக்கூடிய வலதுசாரி அரசியல் கொட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த ஜனநாயக பிதாமகனான ஜவஹர்லால் நேருவை அற்புதமான ஒரு சித்திரமாக்கி தந்திருக்கிறார். கலியமூர்த்திக்கு அவருடைய கவிதை நயம், அந்த கவிதையிலே ஒரு அழகு, ஒன்றுமில்லை, கங்கையும் யமுனையும் இல்லாத சரஸ்வதியும் என்று சொல்லுகிற போதே கலியமூர்த்தி கவிதையில் ஒரு உச்சத்துக்கு போய்விடுகிறார். என்ன, அந்த இல்லாத ஒரு சரஸ்வதி என்பதே இந்தியாவுடைய வரலாற்று சிக்கலாக இருக்கிறது. அதைத்தான் வரலாறாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த சின்ன கவிதைக்குள்ளே எல்லாவற்றையும் அடக்கி அருமையாக நம்முடைய கவிஞர் தந்திருக்கிறார். கலியமூர்த்திக்கு அன்பான வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. வேற கருத்துக்கள் இல்லைன்னா அடுத்த நிகழ்ச்சி போயிடலாம். சரி, சுந்தரமூர்த்தி என்ற தோழர் இணைந்திருக்கின்றார்கள். அதே போன்று சைமன் தோழர் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பாக அன்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்து கிருஷ்ணன் தோழரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்து தலைமை உரையை வழங்க மார்க்சிய சிந்தனையாளர் பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவினுடைய இயக்குனர், ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய முக்கிய தூண், நாட்டார் வழக்காற்று துறையினுடைய ஊற்றுக்கண், சிறந்த பேச்சாளர், எப்போதும் குறிப்பிடுவது போல பேராசிரியர் நாவா அவர்களின் செல்ல பிள்ளை பேராசிரியர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களை இன்றைய பாடுபொருளின் தலைமை உரையை வழங்க வருமாறு மிக்க அன்போடு அழைக்கின்றோம். அன்பான தோழர்களே, சிறப்பான ஒரு கவிதையை வாசித்தார் நம்முடைய வீரங்கி கவிஞர் கலியமூர்த்தி அவர்கள். உண்மையிலேயே நம்ம ஜீவானாவா சிந்தனை பள்ளியில் நேருவை நினைவு கூர்ந்து ஒரு அற்புதமான கவிதையை வழங்கியதற்கு அவருக்கு நன்றியும் பாராட்டுகளும். இன்றைய ஆய்வு தலைப்பு, அதாவது 417வது ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய
மெய்நிகர் மேடையில் மதிப்பிற்குரிய தோழர் தமிழ் பண்பாடு ஊற்றுகளும் ஓட்டங்களும் என்கின்ற ஒரு அற்புதமான தலைப்பில் எழுதிய நூல் குறித்து, அந்த நூலினுடைய ஒவ்வொரு பகுதியையும் மிகச் சிறப்பாக இப்பொழுது நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தோழர் ரவீந்திரன் அவர்கள். இன்னைக்கு 3வது உரை, மருதத்திணை மேலாதிக்கம் வாயிலாக உருவாகிய வம்பவேந்தர்களின் அரசு. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் கவனிக்கப்பட வேண்டியது. மருதத்திணை, மேலாதிக்கம், அந்த மேலாதிக்கத்தின் வாயிலாக உருவான வம்ப வேந்தர்கள், அவர்களுடைய அரசு. இந்த ஒவ்வொரு பகுதியும் நமக்கு அவர் விரிவாக நமக்கு விளக்குவார்கள். அதற்கு முன்னாடி நாம் அவருடைய அந்த நூலை, இந்த பகுதியெல்லாம் நான் வாசித்து விட்டேன். இருந்தாலும் அதனால அதை நாம் சொல்லுவது பொருத்தமாக அமையாது. நம்முடைய ஃப்ரெடரிக் எங்கல்ஸ் சொல்லுவார், அரசு என்பது வெளியிலிருந்து சமுதாயத்தின் மீது திணிக்கப்பட்ட ஒரு சக்தி அல்ல, ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி கட்டத்தை எட்டிய சமுதாயத்தின் விளைபொருள் அது. அற்புதமான ஒரு மேற்கோள். இதிலிருந்து என்னுடைய தலைமை உரையை நான் தொடங்கலாம் என்று கருதுகிறேன். இந்த மேற்கோளில் இருந்து தோழர் ரவீந்திரன் அவர்களுடைய இன்றைய உரை நமக்கு ஒரு நம்முடைய பழந்தமிழகத்தில், ஏன்னா அந்த காலத்துல நாங்க பிஏ படிக்கும்போது, அதாவது நான் சொல்றது 76 ஆண்டு, தமிழக வரலாறும் பண்பாடும் என்று ஒரு பேராசிரியர் வகுப்படுத்தார். விநாயகமூர்த்தி, பேராசிரியர் விநாயகமூர்த்தி என்பவர் ஒரு நல்ல பேராசிரியர். அவர் தான் எனக்கு ஆராய்ச்சி பத்திரிகையை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் அவர் தான். ஆராய்ச்சி என்ற ஒரு பத்திரிகை பாளையங்கோட்டையிலிருந்து வருது, மாணவர்களுக்கு தனி சந்தா உண்டு அப்படின்னு அவர் சொன்னவர். அவரு அந்த தமிழக வரலாறும் பண்பாடும் எடுக்கும்போது ஒரு செய்தியை சொன்னார். ஆதிச்சநல்லூர்னு அவர் சொன்னது நாகர்கோயில்ல படித்த எனக்கு அது எங்கேயோ இருக்கு அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன மாதிரிப்பட்ட ஆயிட்டு அவர் சொல்லும்போது ஒன்றை சொன்னார். நம்முடைய வரலாற்றை பார்ப்பதற்கு இலக்கியம் முக்கிய பங்கு வகிக்கிறது, பழந்தமிழ் இலக்கியம் முக்கிய பங்கு வகிக்கிறது, சந்தேகம் இல்லை. அதே நேரத்துல தொல்லியல் ஆய்வுகள், கல்வெட்டுக்கள் போன்றவை நம்முடைய ஆய்வுக்கு மிக மிக அவசியமானவை. அதே நேரத்தில் நமக்கென்று ஆய்வு செய்வதற்கான சில முறையியல்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், வரலாற்றை எழுதுவதற்கான முறையியலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார். அது இன்றும் ஞாபகத்தில் இருக்குது. அதே மாதிரி மருதத்திணை மேலாதிக்கம் வாயிலாக உருவாகிய வம்பவேந்தர்களின் அரசு என்கின்ற இந்த தலைப்பில் அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய முறையியல் என்பது ரொம்ப முக்கியமானது. இயல்பிலேயே மார்க்சிய சிந்தனையாளர், அதனால அவருடைய பயிற்சியே அப்படித்தான் இருக்குது. அந்த வகையில் நாம பார்க்கும்போது நம்முடைய இலக்கணங்கள் சொல்லியிருக்கக்கூடிய குறிஞ்சி, முல்லை, நெய்தல், இந்த திணைகள் அது தமிழ் மண்ணுக்கு இயல்பாக உருவானவை.
இயல்பு அது குறிஞ்சி முல்லை மருதம், குறிஞ்சி முல்லை நெய்தல் ஆகிய திணைகள். ஆனா மருத நிலம் என்பது உருவாக்கப்பட்ட ஒரு திணை. மருத நிலம் அப்ப அவ்வாறு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ உருவாக்குதல் அப்படிங்கிற போது மானுட உழைப்பு என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. மானுட உழைப்பு. இங்க நாம இந்த இந்த பகுதியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மருதத்திணை மேலாதிக்கம் வாயிலாக உருவாகிய வம்பவேந்தர்களின் அரசு அப்படிங்கிற போது அதுக்கு முன்னாடி நமக்கு அரசு இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியை போட்டு பார்ப்போம். வேளிர் வேளிர் என்று ஒன்று சொல்கிறார்களே, அவர்கள் யார் என்கிறது பேராசிரியர் அந்த நம்முடைய தோழர் ஒரு சிறப்பான விளக்கத்தை தருகிறார். வேளிர் அப்படின்னு சொல்லுகின்ற போதே நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடிய நூல் பேராசிரியர் தொல்லியல் அறிஞர் ரா பூங்குன்றன் அவர்கள் எழுதிய தொல்குடி வேளிர் வேந்தர் என்கின்ற நூல். அதனுடைய சப்டைட்டில பார்க்கும்போது பண்டைய தமிழகத்தில் அரசு உருவாக்கம் பற்றிய ஆய்வு என்று அவர் அதை அந்த நூலுக்கு தலைப்பிடுகிறார். அப்போ நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம காலத்திலேயே நமக்கு சங்க கால அரசியலை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய மன்னன் என்கின்ற சொல் ரொம்ப முக்கியமானது. அந்த மன்னன் என்பதே தொல்குடி தலைவன் அப்படிங்கிற பொருள்ல தான் இருந்திருக்கிறதுங்கிறத அவர் சுட்டி காட்டுகிறார். அதுக்கப்புறம் தான் வேளிர் அப்படிங்கிறது, வேளிர் வேள் ஆகிய பொருள்களை பற்றி அவர் ஒரு பெரிய விவாதத்தை நடத்துகிறார். அதுல முதல்ல அவர் சொல்றது ராகவையங்கார் அவர்களுடைய ஒரு ஆய்வினை பற்றி அவர் சொல்கிறார். இந்த ராகவையங்கார் என்ன சொல்றாருன்னா, அவருடைய கருத்துப்படி வேளிர்கள் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்தை அவர் சொல்றார், வடக்கிலிருந்து வந்த யாதவர்கள் அப்படிங்கிற கருத்து அவரிடம் இருக்கிறது. இந்த கருத்தை நிறைய ஆய்வாளர்கள் மறுத்திருக்கிறார்கள் என்கிறது. அதையும் நம்முடைய பூங்குன்றன் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதுல தென்னகத்து வேளாளர்களின் முன்னோடிகள் அவர்கள் அப்படிங்கிற கருத்தும் அவர்கிட்ட காணப்படுகிறது. ஏனென்றா இந்த தமிழ் பண்பாடு ஊற்றுகளும் ஓட்டங்களும்ங்கிற இந்த நூல்ல சாதி பற்றி பேசக்கூடிய பகுதியெல்லாம் மிக அற்புதமாக இருக்கிறது. அதை நம்ம அவர் எடுத்து பேசும்போது நம்ம கவனிக்கலாம். கல்வெட்டுக்கள்ல வேளிர் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன அப்படிங்கிற செய்தியையும் அவர் சுட்டி காட்டுகிறார். கொடுமணல்ல நடைபெற்ற அகழ்வாய்வில் 2 பானை ஓடுகள், அந்த பானை ஓடுகள்ல வேள் என்று பொறிக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். ராஜன், பேராசிரியர் ராஜன் அவர்களுடைய நூல்ல நம்ம அதை கொடுத்திருக்கிறார். கொடுமணல் அகழ்வாய்வை பற்றி ஈழத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், பிராமி கல்வெட்டுகள்லையும் வேள் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன அப்படிங்கிறது அவர் சொல்கிறார். இந்த வேள் ஆட்சி ஏற்படுவதற்கு முன்பு சில குடிகளுடைய ஆட்சிகள் இருந்ததையும் அவர்கள் விளக்குகிறார்கள். இலக்கிய சான்றுகளை கொண்டு மட்டுமே ஆய்வு செய்தால் பல்வேறு விதமான சிக்கல்கள் எழுகின்றன என்பதற்காக தான் இந்த தொல்லியல் ஆய்வுகளை, ஏன்னா தமிழ் நாட்டினுடைய வரலாற்றை நாம எழுதுகின்ற போது நமக்கு ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்ப இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தமிழியல் வரலாற்றை, தமிழக வரலாற்றையே அப்படி பழைய சிந்தனைகளை எல்லாம் அப்படியே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு காணப்படுகின்றன.
அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வேளிர் வேள் என்பதன் வேளிர் என்பது வேள் என்பதனுடைய ஒரு பன்மை சொல். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசிவிட்டு வருகின்ற போது அந்த அரங்கசாமி என்பவர் வேள் என்ற சொல் வெளிச்சம் ஆகியவற்றிலிருந்து உருவான சொல். வேளாளருக்கும் வேளிருக்கும் தொடர்பு என்கிறத அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன செய்யறாருன்னா வெள் என்றால் வெளிச்சம். வெள் என்ற சொல்லின் பொருள் யாது? வெளியன், வெளிமான் போன்ற சொற்கள் வேளிர் என்ற சொல்லை பற்றி ஆராயும் போது குறிக்கப்பட்டுள்ளன. ஒளியரே வெளியர் என்றால் ஒளி வெளி என்பன ஒரே பொருளை குறிப்பனவாகும். தற்காலத்து பேச்சு வழக்கில் வெளிச்சம் என்னும் சொல் ஒளி எனும் பொருளிலேயே வழங்குகிறது. வெள்ளை, வெண்மை, வெள்ளி என்ற சொற்கள் எல்லாம் வெண்மை நிறம் அல்லது ஒளியுடைய என்று பொருள் தரும் வெள் என்ற அடிச்சொல்லின் அடியாக பிறந்தன எனலாம். வெள் என்னும் சொல்லும் இதன் அடியாக பிறந்தது என கொண்டால் அச்சொல் புகழ்பெற்ற ஒள்ளியராய் விளங்குவோர் என்ற பொருளை தருவதாலும், அல்லது பழங்காலத்தில் அரசர்களை பற்றி பொதுவாக நிலவிய நம்பிக்கையின்படி வேளிரிடத்துள்ள ஒளி அல்லது கடவுள் தன்மை என்ற பொருளை தருவதாகலாம் என்று அரங்கசாமி அவர்கள் கூறுவதை நம்முடைய பூங்குன்றன் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். இந்த மாதிரி அவர் பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது இங்க வேந்தர் பற்றி அடுத்து பேசுகிறார். இன்றைய தலைப்பு வம்பவேந்தர் அப்படின்னு நம்முடைய தோழர் ரவீந்திரன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். வம்பவேந்தர்கள் அப்படின்னு சொல்லுகின்ற போது புறநானூற்றுல காணப்படக்கூடிய சொல். நான் நினைக்கிறேன் 287வது பாடல், அப்புறம் 345வது பாடல். இந்த ரெண்டுலையும் வம்பவேந்தர்கள் என்கின்ற சொல் வேந்தர்களுக்கு அடைமொழியோடு வம்ப என்கின்றது சேர்ந்து வருகிறது. வம்ப என்கின்ற போது புதிய என்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது. அப்ப நம்முடைய இப்போ பேராசிரியர் இ சுந்தரமூர்த்தி அவர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு அறிஞர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. நம்முடைய தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் அவர் வந்திருக்கிறார். அவர் இருக்கும் போதெல்லாம் எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் ஆமா பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் கூட இந்த வேந்து வேந்தன் வேந்தர் என்கின்ற சொற்கள் சங்க இலக்கியங்களில் நிறைய இடங்கள்ல காணப்படுகின்றன. அப்புறமா மூவேந்தர் என்ற வாய்ப்பாடு சங்க பாடல்களிலும் பயின்று வர நாம் பார்க்கலாம். இப்படி இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. வேந்தர்களுடைய எழுச்சி காலத்திற்கும் மருத நிலத்திற்கும் இடையில் ஒரு தொடர்பு, மருத திணைக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறது என்பது பொதுவான ஆய்வாளர்களுடைய கருத்து. அந்த அடிப்படையில் நான் இப்போதைக்கு என்னுடைய தலைமை உரையை முடித்து கொண்டு உங்களைப் போல நானும் பேராசிரியர் தோழர் ரவீந்திரன் அவர்களுடைய உரையை கேட்க தயாராக இருக்கிறேன். பேராசிரியர் இ சுந்தரமூர்த்தி அவர்களை ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். நன்றி அண்ணா. அருமையான ஒரு செறிவான தலைமை உரையை வழங்கியிருக்கின்றீர்கள். பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் வழங்கக்கூடிய அந்த இன்றைய பாடப்பொருளின் உரையை மையப்படுத்தி, அந்த உரைக்கு உள்ள செல்லாமல் இருந்தாலும் அந்த உரையை மையப்படுத்தி அதனுடைய மேலோட்டமான விஷயங்களை எல்லாம் எடுத்து கூறி சிறப்பான ஒரு தலைமை உரை தந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். தந்திருக்கின்றீர்கள். நன்றி அண்ணா. அடுத்ததாக இன்றைய சிறப்புரையை வழங்க இலங்கையை சார்ந்த பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் வருகின்றார்கள். சிறந்த ஒரு மார்க்சிய சிந்தனையாளர் என்பது எல்லோருக்கும் தெரியும். KS சத்தியமனை நூலகத்தினுடைய இயக்குனர் தோழர் அவர்கள். இலங்கையில் இருந்தாலும்
தவறாது ஜீவானாபா சிந்தனை பள்ளியில் தொடர்ச்சியாக பங்கு பெற்று தனது கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். பாரதியின் மெஞ்ஞானம் என்னும் முதல் நூலினை எழுதி தமிழ் இலக்கிய ஆர்வலர்களின் கவனத்தை பெற்றிருக்கின்றார்கள். தொடர்ந்து சமூக கலை இலக்கிய செயல்பாடுகளில் செயல்பட்டு மார்க்சிய வளத்தின் விருத்தி பற்றியும் திணை அரசியல் கோட்பாடுகளில் மிகுந்த ஈடுபாடும் நிறைந்தவர்கள். பல்வேறு தலைப்புகளில் 21க்கும் அதிகமான நூல்கள் எழுதி நூல்களுக்கு சொந்தக்காரர். 2025 வெளிவந்த இவரது தமிழ் பண்பாடு ஊற்றுகளும் ஓட்டங்களும் என்னும் நூலை பற்றி தான் இன்று நாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். மருதத்திணை மேலாதிக்கம் வாயிலாக உருவாகிய வம்ப வேந்தர்களின் அரசு என்ற தலைப்பில் தங்கள் உரையை தர வருமாறு மிக்க அன்போடு அழைக்கின்றோம். வாங்க தோழர். அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை இணைப்பாளராக செயற்படுகின்ற தோழர் ஜோர்ஜ் அவர்கள், கவிதை வழங்கி இருக்கக்கூடிய கலியமூர்த்தி அவர்கள், இந்த நிகழ்வுக்கு மிக அடிப்படையான பேசுபொருளை முன்னுரையாக தந்திருக்கக்கூடிய தோழர் ராமச்சந்திரன் அவர்கள், ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய இணைப்பாளர் SK கங்கா அவர்கள், எல்லாவற்றையும் விட நீங்கள் முதல்ல ஜோர்ஜ் அவர்கள் சுந்தரமூர்த்தி என்று சொல்ற போது எனக்கு உடனே என்னுடைய பேராசிரியர் சுந்தரமூர்த்தி சேர்தான் என்ற நினைப்பு பட்டது. தலைமை உரையில ராமச்சந்திரன் அவர்தான் என்றதை உறுதிப்படுத்தினார். நான் ஒரு தகவலுக்காகத்தான் அவருக்கு அறிவிச்சேன், இப்படி இன்றைக்கு நான் இந்த விஷயத்தை பேசுறேன். அவர் வந்திருக்கிறார் என்பது எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம். அவர்தான் என்னுடைய திருக்குறளின் கல்வி சிந்தனை ஆய்வுக்கான நெறிப்படுத்தினராக வழிகாட்டியாக இருந்தவர். அவருடைய வழிகாட்டலில் நான் இந்த திருக்குறளின் கல்வி சிந்தனை என்ற ஆய்வை நான் செய்கிறேன் என்று சொன்ன உடனேயே பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், இன்றைக்கு திருக்குறள் பற்றி ஒதோரிட்டி, அது பற்றி நீதி வழங்கக்கூடிய ஒரே ஆள் பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்கள்ல, அந்த வகையில் நீ அவர்கிட்ட ஆய்வு செய்கிறது நல்ல ஒரு விஷயம் என்று சொன்னார். அந்த வகையில் இந்த அரங்கில் மிக முக்கியமான நல்ல ஆளுமிக்க தோழர்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள், அறிஞர்கள் இருக்கிறீர்கள் என்ற வகையில் நான் என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன். விவாதத்தின் போது நாங்கள் ஏனைய விடயங்களுக்குள்ள செல்லலாம். அடிப்படையான சென்ற தடவை இந்த வேளிர் ஆட்சி என்றது அந்த குலத்தலைமை குறியொரு ஆட்சி, அரை அரசு, கவிஞர் காமு அவர்கள் அதை சொன்னார். இந்த அரை அரசு என்றதை சொன்னது ஒரு நல்ல விஷயம் என்றதை வலியுறுத்தி இருந்தவர். இன்றைக்கு அந்த வேளிர்கள் பற்றி மேலதிகமான நான் என்னுடைய நூலில் என்னுடைய சொல்வதற்குரிய விடயங்களுக்குள்ள விரிவாக்க கூடாதுன்றதுனால தவிர்த்த விஷயங்கள், ஆனால் இங்கு அவசியமானது என்ற வகையில் தலைமை உரையில் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் வேளிர்கள் பற்றி தெளிவாக சொல்லியிருந்தார். நான் அது பூங்குன்றன் இது தொடர்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுபோல கொடுமணல் ஆய்வினூடாக ராஜன் வழங்கி இருக்கக்கூடிய பங்களிப்பு தான் எனக்கு அது திருக்குறளின் கல்வி சிந்தனையிலேயே பயன்பட்ட ஒரு அம்சம். அந்த வகையில் இங்க நாங்கள் இந்த சிங்காரவேலு சித்தாந்த பள்ளி தத்துவ அமர்வில நடந்த விவாதங்கள் ஒரு விஷயம், ஒரு இறுதியாக நடந்த நிகழ்வு தமிழர் தடம் பற்றின அமர்வில் தோழர் SK கங்கா ஒரு விஷயத்தை சொன்னார். சிங்காரவேலர் வலியுறுத்தின ஒரு விஷயம், இந்திய மாகாணங்கள் எல்லாவற்றிலும் சென்னை மாகாணம் தனித்துவம் மிக்கது என்ற அந்த விடயம். அது பின்னர் அது போதுமான அளவுக்கு கவனம் கொள்ளப்படவில்லை. அது ஒரு வலதுசாரி தரப்பு புதுமைப்பித்தன் கிண்டல் பண்ணினார் போல, முதல் தோன்றிய குரங்கு மனிதனாக வந்த குரங்கு தமிழ்தான் பேசியது என்று சொல்ல நினைக்கிறீங்களான்ற மாதிரி தமிழ் பற்றி அதீதமான பல விஷயங்களுக்கு போற போது அடிப்படையான சில விஷயங்களையே கவனம் கொள்ளாமல் போன ஒரு தவறு பின்னர் எங்களுக்குள்ள வந்தது. ஆனால் அதை சிங்காரவேலர் அப்போதே அதை வலியுறுத்தி இருந்தார். தமிழ்நாடு, இப்போது தமிழ்நாடு என்று நாங்கள் சொல்லக்கூடிய
சென்னை மாகாணத்தினுடைய ஒரு பகுதி தமிழ்நாடு. இந்த தமிழ் தனித்துவம் மிக்கது. அப்ப தோழர் குமரேசன் அப்போதே அதனுடைய கேள்வியாக ஒரு விஷயத்தை முன்வைத்தார். இந்த தனித்துவம் என்பது அதுக்கான அடிப்படை என்ன? சமூக, பொருளாதார, பண்பாட்டு, அரசியல் காரணம் என்ன என்றது. அது முத்துமோகன், எங்களுடைய பேராசிரியர் முத்துமோகன் அவர்களும் அது பற்றி செல்லவில்லை என்றால் ஏற்கனவே நீண்ட காலமாக எழுதி வந்த விடயங்களின் தொகுப்பு தான் இந்திய தத்துவமும் தமிழின் தடமும் என்ற வகையில அந்த நூல்ல அது இல்லை. அப்ப உரையாளரும் கூட பேராசிரியரும் அதை பற்றி தனக்கு சொல்ல முடியாமல் இருக்கின்ற ஒரு விஷயத்தை சொன்னார். ஆனால் இப்ப ராமச்சந்திரன் அவர்கள் தலைமை உரையில சொன்னது போல தொல்லியல் ஆதாரங்கள் இன்றைக்கு ஏராளமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றன, அந்த தமிழின் தனித்துவத்துக்குரிய சான்றுகளாக. அப்ப அந்த விஷயத்துல தான் ஒரு கேள்வி எங்களுக்குள்ள வருது. இப்ப அரசு என்பது என்ன? அது ஐரோப்பிய சிந்தனை முறையில கிரேக்க, ரோம் அரசுகள் எவ்வாறு தோன்றின, அந்த அடிமை சமூகத்துக்கான அந்த அரசுக்கு எதிரான புரட்சி பின்னர் நிலப்பிரபுத்துவ அரசு முறையை ஏற்படுத்தியது. பின்னர் அந்த நிலப்பிரபுத்துவ வர்க்கம் வீழ்த்தப்பட்ட பின்னர் முதலாளித்துவ வர்க்கம் அரசை அமைக்கிறது. இனி வர்க்கங்கள் அற்ற பாட்டாளி வர்க்க அரசு ஒன்று, வர்க்கங்களை இல்லாமலாக்க போகின்ற பாட்டாளி வர்க்க அரசு வரும் என்று ஒரு வர்க்க சமூக முறை பற்றிய சிந்தனை மார்க்சியம் 19ஆம் நூற்றாண்டு உலைக்களம், பிரான்ஸ் சோசியலிசம் நோக்கிய புரட்சியின் உலைக்களமாக இருந்தது. பிரித்தானியா முதலாளித்துவ பொருளாதாரத்தின் உச்சத்தில் இருந்தது. அவற்றை கண்டறியத்தக்க தத்துவம் ஜெர்மனியில் இருந்து வந்தன. இந்த 3 அம்சங்களை இணைத்த மார்க்சியம் என்கிற வகையில் வர்க்க போராட்டம் கூர்மையாக நடந்து கொண்டிருந்த ஒரு சமூக முறைமையிலிருந்து வெளிப்பட்ட ஒன்று. ஆனால் 70ஆம் ஆண்டுகளுக்கு வருகிற போது வர்க்க போராட்டத்தின் ஊடால சமூக மாற்றம் என்கிற விடயம் கேள்விக்குறியாக மாறத் தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானில சோவியத் யூனியனுடைய படை அங்கு இருந்த பிற்போக்கான ஏகாதிபத்திய சார்பான அரசை இல்லாமலாக்கி வந்திருக்கக்கூடிய சோசியலிச சார்பான அரசுக்கு ஆதரவாக சோவியத் படை உள்ளே நுழைந்தது என்பது சோவியத்தின் ஆக்கிரமிப்பாக பார்க்கப்பட்டது. அப்ப உலகம் முழுவதிலையும் சோவியத் யூனியன் ஒரு ஆக்கிரமிப்பை செய்திருக்கிறது என்றது அது 80ஆம் ஆண்டுகள்ல பெரும் பேசுபொருளாக மாறுகிறது. 70களில் இருந்த பெரிய பேசுபொருள் வியட்நாம் முன்னெடுத்த அமெரிக்க ஆதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டம். வியட்நாம், லாவோஸ், கம்போடியா போன்ற இந்தோ சீன நாடுகள் முன்னெடுத்த போராட்டங்கள் 70களினுடைய பிற்கூறில் வெற்றி பெறுகிற ஒன்றாக வருகிறது. மிக கொடூரமாக அவற்றை ஒடுக்குவதற்கு முனைந்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் பின்வாங்கி மிகவும் பலவீனமான பின்னடைந்த நிலைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் சென்ற ஒரு நிலை. அப்ப இந்த தேசியத்தின் மீதான ஆக்கிரமிப்பு என்ற 68ஆம் ஆண்டு செக்கோஸ்லோவாக்கியாவுக்குள்ள சோவியத் யூனியனுடைய படை சென்ற போதே சோவியத் யூனியன் ஒரு மேலாதிக்க நாட்டத்தை செய்கிறது. சீன கம்யூனிஸ்ட் கட்சி கூட அந்த கருத்தை முன்வைத்தது. அந்த வகையில் சோசியலிசம் என்பது தேசங்களுக்கான விடுதலையை வழங்கும் என்று இருந்த நம்பிக்கைக்கு மாறாக சோசியலிசத்தை முன்னெடுத்த சோவியத் யூனியனே ஏனைய தேசங்களுக்குள் தன்னுடைய படையை கொண்டு செல்கிறது என்கிற விடயம் பேசப்படுகிற ஒன்றாக வந்த சூழலில் அமெரிக்க ஆதிபத்தியம் தேசிய விடுதலையினூடாக வீழ்த்தப்படுகிற அந்த சூழலில் பலஸ்தீன போராட்டம் கூர்மைப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு பலஸ்தீன பிரசையான எட்வர்ட் செய்த் அவர்கள் ஐரோப்பிய மைய சிந்தனை முறையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டி இருக்கிறது என்கிற ஒரு கருதுகோளை முன்வைத்தார். அப்ப இந்த இதுவரை இருந்த அந்த வர்க்க போராட்டம் அது
சார்ந்து எங்களுடைய நாடுகளுக்குள்ளேயும் நாங்கள் அந்த ஐரோப்பிய முறைமையை அப்படியே பின்பற்ற நினைத்த அம்சங்கள். இதுல ஒரு உடைப்பை ஏற்படுத்த வேண்டிய ஒரு காலம் 70களில் வந்தபோது எட்வர்ட் சைத் ஐரோப்பிய மையவாதத்தை விட்டு விலகுவோம் என்கிற கீழே ஓரியன்டலிசம், கீழை மயப்படுத்தல் சிந்தனை ஒன்றை அவர் முன்வைக்கின்ற நிலை ஏற்பட்டது. காலனிய நீக்கம் என்கிற பேசு பொருளையும் அவர் முன்வைத்தார். இந்த சமகாலங்கள்ல பின்காலனித்துவம், இதை அடுத்து பின்காலனித்துவம் என்கிற பேசு பொருட்களும் வருகிறது. பின் நவீனத்துவம் மேலெழுகிறது. பின்காலனித்துவம், பின் நவீனத்துவம் எங்களுடைய சமூகங்களுக்கும் வருகிறது. பின்காலனித்துவம் பற்றிய பேச்சுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த ஒரு உடைப்பை ஏற்படுத்த முடிந்தது. அதாவது ஐரோப்பிய சிந்தன முறையிலேயே எங்களுடைய சமூகங்களையும் பார்ப்பது தவறு என்கிற அந்த ஐரோப்பிய மையவாதத்தை தகர்க்கும் உடைப்பை எட்வர்ட் சைத் செய்தார். ஆனால் அதனூடாக எந்த மார்க்கத்தை சென்றடைவது என்பதை அவரால் கண்டுகொள்ள முடியவில்லை, காட்ட முடியவில்லை. அது அடிப்படை காரணம், அதை கண்டுகொள்ளக்கூடிய ஒரே ஒரு சமூகம் தமிழ் சமூகம் தான். அவ இந்த தமிழர் சமூகத்தில இருந்திருக்கக்கூடிய அந்த வரலாற்று அனுபவம் சரியாக பேசப்படவில்லை. அது ஏற்கனவே பல தடவைகள்ல நான் சொல்றேன். இப்ப மாவோ சேதுங் தேசிய விடுதலையின் ஊடால சோசியலிசத்தை நோக்கி செல்லும் அரசியலுக்கு முன்னுதாரணமாக வந்தார். பின்னர் ஹோசிமின் போன்றவர்களும் அந்த, ஏன்னா ஹோசிமின் முதலாவது தேசிய விடுதலை போராட்டம் ஹோசிமின் தான் வியட்நாமில் தொடக்கி வைத்தார் என்று சோவியத் ஆய்வாளர்கள் சொல்ற ஒரு விடயம் இருக்கு. ஆனாலும் ஒரு சிந்தனை முறை என்ற வகையில தேசிய விடுதலை போராட்டத்தின் ஊடால சோசியலிசத்துக்கான மாற்றி அமைத்தல் என்பது மாவோ சேதுங் சிந்தனையில வெளிப்பட்ட ஒரு அம்சம். ஆனால் 66ஆம் ஆண்டுகள்ல வருகிற போது இப்போது முதலாளித்துவ மாற்றி அமைத்தல் முழுமையாக முடிவடைந்து விட்டது. 53ஆம் ஆண்டே அது முடிவுக்கு வந்து விட்டது என்று அறிவிக்கப்பட்டு முழுக்க சோசியலிச முறை பின்பற்றப்பட்டு வந்த 13 வருடங்களுக்கு பின்னர் முதலாளித்துவ மீட்சி ஏற்படுவதற்கு இடம் உள்ளது என்கிற ஒரு பிரச்சனை வந்தது. சோசியலிசம் அப்படியே பொது உடைமையை நோக்கி செல்லும் என்பது இல்லை, பின்னடையலாம், சோவியத் யூனியன் அவ்வாறு பின்னடைந்து செல்கிறது என்கிற நிலை வந்த போது கலாச்சார புரட்சியை மாவோ சேதுங் அறிவிக்க வேண்டி வந்தது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியும் அதை ஏற்றுக்கொண்டு மாவோ சேதுங்கினுடைய தமிழிலையும் 9 தொகுப்புகள் வந்திருக்கின்றன. அவரை படிக்கிற போதே தெரியும். முன்னர் எல்லாம் அதுக்கு முன்னர் 66க்கு முன்னர் எல்லாம் மக்கள் ஜனநாயக சர்வாதிகாரம் என்ற பேசுபொருள் தான் மாவோடம் அதிகம் இருக்கு. ஆனா இந்த கலாச்சார புரட்சி அறிவிக்கப்பட்ட பின்னர் மத்திய குழுவில சில கருத்துக்களை சொல்கிற போது ஒரு தடவை அவர் அப்படியே சொன்னார், மக்கள் ஜனநாயக சர்வாதிகாரம் அல்லது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். அதுக்கு பிறகு முழுக்க பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பதே பேசு பொருளாக மாறியது. அப்ப சோசியலிசம் என்று வருகிற போது பாட்டாளி வர்க்க சிந்தன முறையில தான் சோசியலிசத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என்கிற நிலைக்கு மாவோ சேதுங் சென்ற ஒன்றை பார்க்கக்கூடியதாக இருக்கு. நூலினுடைய முடிவுரையில தான் அந்த விஷயங்களுக்கு நான் போவேன். மாவோ சேதுங் தொடர்ந்து வாழ்ந்திருந்தால் எவ்வாறு அதை பார்த்திருப்பார் என்று இப்போதைக்கு இந்த விடயத்தோட விட்டு, அப்ப ஒரு ஐரோப்பிய சிந்தன முறை என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரசியல் இயக்க மார்க்கம் தோல்வி அடைந்து விட்டது, 70களில் தோல்வி அடைந்து விட்டது என்ற பேசுபொருள் ஏற்பட்ட போது அந்த உடைப்பை ஏற்படுத்திய எட்வர்ட் சைத் மாற்று வழிகாட்டல் ஒன்றுக்கு வர முடியாவிட்டாலும் அவர் இந்த காலனித்துவ நீக்கம், கீழத்தைய மயப்படுத்தல் என்ற விஷயங்களுக்குள்ள வந்தது இருக்கு. ஆனால் இவையெல்லாம் ஒரு பலவீனத்திலிருந்து வந்த விஷயம். எங்கள் மீது மேலாதிக்கம் செய்த ஏகாதிபத்தியம் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்று வருகிற போது அந்த ஏகாதிபத்தியத்துக்கு உரிய ஐரோப்பிய மையத்தை தகர்ப்பது, அந்த ஏகாதிபத்தியத்துக்கு உந்துதலாக இருந்த காலனித்துவம், நாங்கள் காலனித்துவம் மயப்படுத்தப்பட்டு சுரண்டதன் ஊடாகத்தான் முதலாளித்துவம் விருத்தி பெற்றது. அப்ப அந்த காலனித்துவம் நீக்கப்பட, எங்கள் சிந்தனையிலிருந்து காலனித்துவம் நீக்கம் பெற வேண்டும் என்கிற விடயங்கள் பேசப்பட்டது.
ஆனால் ஐரோப்பா என்பது தனி ஏகாதிபத்தியம் அல்ல. ஐரோப்பா சிந்தனையில 2 போக்குகள் இருக்கு. இதுலயுமே அது இருக்கும். ஒரு பகுதி பின்னர் ஏகாதிபத்தியமாக வளர்ந்து தொடர்ந்து இன்று வரைக்கும் உலகத்தை ஆட்டி படைக்கின்ற ஒன்றாக இருப்பது. இப்போது அது வீழ்ச்சி அடைய தொடங்குகிறது. இனி பன்முகப்பட்ட மையம் தான் இருக்க முடியும். அமெரிக்க மேலாதிக்கத்தினுடைய ஒற்றை மையம் என்பது இன்றைக்கு முடிவுக்கு வந்துவிட்டது. இருந்தாலும் இதுவரை அந்த ஏகாதிபத்தியம் அமெரிக்கா அல்லது முன்னர் பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகள், மேலத்தேச நாடுகள் தீர்மானிக்கும் சக்திகளாக இருந்த ஒரு வரலாறு என்பது இன்றைக்கு மாற்றத்துக்கு வருகிறது. அது ஒரு பாதை, ஏகாதிபத்தியம், மேலாதிக்க பாதை. இன்னொரு பக்கமும் ஐரோப்பாவுக்கு இருக்கு. அது மிக மிக முக்கியமானது. நாங்கள் நிலப்பிரபுத்துவ பிணைப்புக்குள்ள இருந்து அதை உடைக்க முடியாமல் திகழ்ச்சி போயிருந்த அதை தேக்க நிலை என்று சொல்வது இருக்கு. ஆனால் எந்த ஒரு இதையும் தேக்கம் என்று சொல்ல முடியாது என்ற இன்னொரு கருத்துகளும் இருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய அந்த ஏகாதிபத்திய நிலப்பிரபுத்துவ அமைப்பை உடைப்பதற்கான வழிமுறை எங்களுக்குள் வராமலே இருந்தது. அது இந்த நூலில நான் பின்னுக்கு அது இந்த மேலாதிக்கம் வராது இருந்திருந்தால், காலனித்துவம் ஏற்படாமல் இருந்திருந்தால் எங்களுக்குள்ள வாரத்துக்கான நிலை எவ்வாறு இருக்கும். அது நேருவும் கூட தன்னுடைய நூல் ஒன்றில் அந்த விஷயங்களை பேசியிருப்பார். இந்தியாவுக்குள்ளேயே ஒரு முதலாளித்துவ சமூகம் எவ்வாறு உருவாகி, முதலாளித்துவ பொருள் உற்பத்தி எவ்வாறு ஏற்பட்டு இருக்க முடியும் என்கிற விஷயங்கள் பற்றி பேசின விடயங்கள் இருக்கு. இருந்தாலும் அந்த நிலப்பிரபுத்துவத்தை உடைக்கிறதுல மிக பெரும் சிக்கல் இருந்த போது எங்களை பொறுத்த நிலப்பிரபுத்துவ காலம் இருண்ட காலம் அல்ல. அந்த சிந்தனை முறை எங்களை முடக்கி வச்சிருந்தது, அதை உடைக்கிறதுக்கு முடியாமல் இருந்தது ஒரு விஷயம். ஆனால் அது எங்களுடைய இருண்ட காலம் அல்ல. அந்த காலத்துல வணிகத்துல இந்தியா உச்சத்துல இருந்தது. இந்தியாவினுடைய தமிழ்நாடு தான் மிக உச்சத்துல இருந்தது, சோழ பேரரசு. அப்ப அந்த வகையில நிலப்பிரபுத்துவ காலத்துல வணிகம் நிலப்பிரபுத்துவத்தினுடைய உதவி சக்தியாக இருந்தது. ஆனால் ஐரோப்பால அப்படி இல்லை. ஐரோப்பால கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் கிறிஸ்தவம் வணிகத்தை விலக்கப்பட்ட ஒரு தொழிலாக, ஹராம், அது இஸ்லாத்தில் ஒரு ஹராம், விலக்கப்பட்ட தொழிலாக கருதியது. யூதர்கள்லாம் அங்க உள்ள வணிகத்தை செய்தார்கள் என்கிற நிலையில அந்த வணிகம் சார்ந்த ஏனைய சமூகங்களோடு ஊடாட்டம் இல்லாத ஒரு சிந்தனை முடக்கம், அந்த வகையில் ஒரு இருண்ட யுகம் ஐரோப்பாவுக்குள்ள இருந்தது. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு அந்த காலத்திலையும் சிந்தனை வளர்ச்சிகள் இருந்தது. வணிகத்தில உச்ச நிலையில சீனா, அரபு, தமிழ்நாடு, இந்தியா உச்ச நிலைகள்ல இருந்தது. ஆனாலும் எங்களுடைய சிந்தனை முறைக்குள்ள இருந்த அந்த நிலப்பிரபுத்துவ பிடியை உடைக்க முடியாத அந்த நிலையில அந்த இருண்ட காலத்தை உடைச்சு கொண்டு அறிவியல் தேடல்கள் செய்த உதவியோடு நாடுகான் வீரர்களாக எங்களுடைய நாடுகள் எல்லாவற்றுக்கும் வந்ததும், புதிய கண்டங்கள் என்று சொல்லக்கூடிய ஏற்கனவே மக்கள் வாழ்ந்த அந்த பகுதிகளில் அட்டூழியங்களும் செய்து அந்த கண்டங்களை கண்டுபிடிக்கிற அளவுக்கு, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற கண்டங்களை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவர்களுடைய தேடல்கள், அது வரைக்கும் யூரேசியா, ஐரோப்பா, ஆசியாவும் தான் எங்களுடைய வரலாற்று போக்குக்குள்ள இருந்தது. இன்னொரு வரலாறு அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இருந்தது. அவை எங்களோடு இணைக்கப்பட்ட, அல்லது முழு உலகமும் இணைக்கப்பட்டதுன்றது அந்த நாடுகான் வீரர்களோடு தொடர்பட்டது. அதுபோல பிரான்சிய புரட்சி என்பது அதுவரை நிலப்பிரபுத்துவம் முழு சிந்தனை முடக்கங்களை ஏற்படுத்தியதில் இருந்து விடுவித்துக் கொண்டு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை ஏற்படுத்துவது என்கிற அந்த புரட்சி. அப்ப அந்த புரட்சியினுடைய குறிக்கோள் பின்னர் முதலாளித்துவத்தால முடக்கப்பட்டது. ஆனாலும் அந்த குறிக்கோள் தொடக்கி வைத்த அந்த அம்சத்தை தான் பின்னர் பாட்டாளி வர்க்க புரட்சி கையேற்கிறது. முழுமையான சுதந்திரம், எல்லோரும் முழுமையான சமத்துவம், அதனூடாக சகோதரத்துவம் என்பன வருகின்றன. அப்ப அந்த வகையில பாட்டாளி வர்க்க சிந்தனை என்கிற மார்க்சியமும் அந்த ஐரோப்பிய சிந்தனை எங்களுக்கு வழங்கிய ஒன்று.
1500 வருஷங்கள் முடக்கத்தில் இருந்த ஒரு மனித குலத்தினுடைய சிந்தனை முறையை விடுவித்துக் கொண்டு ஒரு அறிவியல் பூர்வமாக விடயங்களை பார்ப்பதற்கு, ஏனால் அதுக்கு முதல் எங்களுக்குள்ள அறிவியல் இருந்தது, ஆனால் அது மதத்தின் எல்லையை தவிர்க்க முடியாத வகையில் இருந்தது. மத எல்லைக்கு அப்பால பேசினால் அதுக்கு தடை வரும். ஐரோப்பாவில அதுக்கு முற்றாகவே தடை, அறிவியல் தேடல்களை செய்ய முடியாது. ஆனால் இங்க அறிவியல் தேடல்களை செய்ய முடியும். தொழில்நுட்ப விருத்தி எல்லாம் இங்க ஏற்பட்டது, அறிவியல் விருத்திகள் ஏற்பட்டது. ஆனால் அது மதத்துக்கு கட்டுப்பட்டதாக இருந்தது. அப்ப மதத்தில இருந்து விடுவித்துக் கொண்டு அறிவியல் புதிய வீச்சோடு ஐரோப்பா தான் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தது. அப்ப அந்த வகையில் ஐரோப்பிய சிந்தனை, ஐரோப்பிய மையம் என்பது ஏற்கக்கூடிய ஒரு கருத்து அல்ல. அது ஒரு வரலாற்றின் ஒரு கட்டத்தில் ஐரோப்பா இத்தகைய ஒரு சாதனையை செய்தது. இப்போது நாங்கள் அடுத்த வரலாற்றை முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். காலனிய நீக்க நாங்கள் செய்து கொண்டு போக இயலாது. காலனியம் ஒரு வரலாறு, அது இருந்தது. அந்த காலனியம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கங்கள் எங்களுக்குள்ள இருக்குது. அதாவது வெறுமன கருத்து ரீதியா இல்லை, எங்களோட சிந்தனையில நாங்கள் காலனிய நீக்கம் செய்கிறோம்ன்றதிலிருந்து அதை நீக்கி போட்டு விடுபட முடியாது. காலனித்துவம் ஏற்படுத்தின ஒரு அம்சம் எங்களுக்குள்ள எதிர்தேசிய ஓட்டம் ஒன்றை ஏற்படுத்தி இருந்தது. தேசியம் என்பது பிராமண தேசியமாக அமைந்த ஒரு சூழல். அது பிறகு நேரு, மகாத்மா காந்தி அவர்களுடைய வழிகாட்டல் அது அரை தாராளவாத பிராமண தேசியம், தாராளவாத அரை பிராமண தேசியமாகத்தான் பின்னர் செயற்பட்டது. அப்ப அந்த வகையில தேசிய விடுதலைக்கானது பிராமண தேசியத்தின் சார்புடையது என்கிற காரணத்தினால ஒரு எதிர் தேசியத்தை தூண்டுவதில் காலனித்துவம் செயற்பட்டிருக்கிறது. அப்ப அந்த காலனித்துவம் செய்திருக்கக்கூடிய அந்த சிந்தனை முறை ஒரு சாதியவாத சிந்தனையை எங்களுக்குள்ள ஏற்படுத்தியது. அப்ப அந்த வகையில அடையாள அரசியல் என்பது 80ஆம் ஆண்டுகள்ல இருந்து மேலோங்குகின்ற ஒன்றாக வந்தது. அப்ப இந்த காலனித்துவம் ஏற்படுத்திய அந்த சிந்தனை முறை அதுல இருந்து நாங்கள் விலக வேணும் என்று சொன்னால் மற்றது என்ன? மற்றது பிராமண தேசியம் தலைமை தாங்கி இந்தியா அரைப்பிராமணியமா இருந்தா கூட அதுதான் இன்றைக்கு வரைக்குமான இந்தியாவினுடைய சிக்கல்களுக்கு, பிரச்சனைகளுக்கு ஆதாரமாக இருக்கிறது. இன்றைக்கு அது இந்துத்துவம் என்ற வடிவத்துக்குள்ள வந்திருக்கிறது. அப்ப அது நிலப்பிரபுத்துவ சிந்தனை எங்களுக்குள்ள நீடிப்பதனுடைய ஒன்று. அப்ப நாங்கள் போராடுவது, இப்ப சிங்காரவேலர், தோழர் சிங்காரவேலர் அல்லது பாரதி தமிழ் வரலாற்றில் ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கத்துக்குள்ள நிலப்பிரபுத்துவ பிடியையும் தகர்த்தல், ஏகாதிபத்திய பிடியை தகர்த்தல், எங்களுக்கான முதலாளித்துவ பிடியில் இருந்தும் விடுதலை என்கிற அம்சங்களை பேசியது இருக்கு. அப்ப இந்த ரெண்டு திசையில இருக்கு. ஒன்று எங்களுக்குள்ள இருந்து வந்த மேலாதிக்கம் சார்ந்த சிந்தனை முறை, அடுத்தது காலனித்துவத்தின் மூடாக வெளியில் இருந்து வந்து எங்களுக்குள்ள ஏற்படுத்தப்பட்ட சிந்தனை. அப்ப இதுல இருந்து நாங்கள் நீக்கம் பெறுகிறோம் என்றால் பழைய நிலப்பிரபுத்துவ சிந்தனை முறைக்கு அதையும் அவர்கள் எதிர்க்கிறார்கள்ன்றது வேறு விஷயம். ஆனால் வெறுமனை இந்த நீக்கம் அல்ல. வெறுமனை நாங்கள் நிலப்பிரபுத்துவத்தை எங்கள்கிட்ட இருந்து நீக்கிறோம், காலனித்துவத்தை எங்கள்கிட்ட இருந்து நீக்கிறோம் என்றது இல்லை. அவை ஒரு வரலாற்று கட்டங்கள். நாங்கள் ஒரு புதிய பண்பாட்டை உருவாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், புதிய வரலாற்றை படைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்றால் தேசியம் எங்களுடைய மேலாதிக்கத்தின் நீடிப்பாக வந்தது. நிலப்பிரபுத்துவம், பிராமணியம் அல்லது ஒவ்வொரு பிராந்தியத்தின் ஆதிக்க சாதிகள் என்னுடைய தேசியம் வந்தது. அதுக்கு எதிரான எதிர் தேசியம் வந்தது. அப்ப ஒரு எதிர் பண்பாடு பேசப்பட்டது. எங்களுக்கு இருந்த முன்னர் இருந்தது எல்லாமே தவறானவை, தூக்கி எறியப்பட வேண்டியவை, எங்களுக்குள்ள எந்த ஒரு நல்ல அம்சமுமே இல்லை என்று இந்த எதிர் பண்பாடு பேசுகிற அம்சம் வந்தது. ஆனால் வரலாறு, நாங்கள் அது இப்ப ஏங்கல்ஸா இருந்தாலும் சரி, லெனினாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களை வலியுறுத்தி இருக்கிறார்கள். 2000 வருஷங்களுக்கு மேலாக எங்களுடைய பண்பாடு வளர்த்த முழு அறிவு சிந்தனைகளும் வீச்சுகளும் உள்வாங்கப்பட வேண்டும்.
வெறுமனே ஏதோ ஒரு புதிய சிந்தனை என்றதுக்குள்ள மட்டும் நாங்கள் மாற்றத்துக்கு சென்று விட முடியாது. அப்ப அந்த மனித குலம் கண்டு அறிந்து வெளிப்படுத்தி தந்திருக்கக்கூடிய அனைத்து பண்பாட்டு கூறுகளையும் உள்வாங்கிக் கொண்டு ஒரு புதிய பண்பாட்டை உருவாக்குவது என்கிற விடயம் வருகிற போது அதற்கான ஒரு விளக்கத்தை தருகிற வரலாற்று மூலாதாரம் தமிழ்நாட்டில இருந்தது. மேலாதிக்கம் என்றது என்ன? சாதி ஏன் உருவாகியது? சாதி என்றது பிராமணர்கள் மனது கோட்பாடு வந்து பிராமணர்களுடைய சதியால உருவாகிய ஒன்றா என்ற விஷயங்களுக்கு தமிழ்நாடுதான் தெளிவான விளக்கத்தை தருகிறது. மருத திணை மேலாதிக்கத்தை செய்கிறது. அப்ப இதுக்கு முதல்ல கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் இருந்து, இது கொடுமணல்ல ராஜன் கண்டுபிடிப்பு, பின்னர் 2015 அளவில் கீழடி ஒரு நகர கட்டமைப்பை கண்டு வெளிப்படுத்திய அம்சங்கள் என்ற இந்த விடயங்களுக்கு ஊடால கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு நகர கட்டமைப்பு வந்துவிட்டது. கிறிஸ்துக்கு முன் 7ஆம் நூற்றாண்டில் எழுத்துக்கான முதல் தொடக்கங்கள் உருவாகிவிட்டது. 6ஆம் நூற்றாண்டில கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில பானை ஓட்டிலே எழுதி வைத்த அளவுக்கு எழுத்து பரிச்சயம் இருந்திருக்கு என்கிற இந்த அம்சங்கள் வந்திருக்கு. ஆனா கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில தான், ஏறத்தாழ 300 வருஷங்களுக்கு பின்னர் தான் வீரயுகம் என்று நாங்கள் சொல்ற மருதத்திணை மேலாதிக்கம் ஏற்பட்டு இந்த மூவேந்தர் ஆட்சி இது பற்றி தலைமை உரையில சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தார் உருவாகிறது. அப்ப இந்த மருதத்திணை மேலாதிக்கத்துக்கு முன்னர் 4 திணைகள் அல்லது குறிஞ்சி முல்லை திரிந்து வருகிற பாலை என்கிற இந்த 5 திணைகள் எதுவுமே மற்றதன் மீது மேலாதிக்கம் செய்வதாக இருக்கவில்லை. அந்த 300 வருஷங்களுக்கு மேல குல தலைவர்களுடைய ஆட்சி, வேளிர்களுடைய ஆட்சி இருந்திருக்கிறது. எந்த ஒரு வேளிர் படையும் இன்னொரு பிரதேசத்தை ஆக்கிரமிப்பதாக இருக்கவில்லை. வணிகம் இந்த திணைகளுக்கு ஊடாக நடந்திருக்கு. இது அர்த்த சாத்திரத்திலே வடக்கில இருந்து தெற்கு வரைக்குமான பாதை பற்றி எல்லாம் பேசப்பட்டிருக்கு. கிழக்கு கரை கேரளம், மேற்கு கரை கேரளம், கிழக்கு கரை கொற்கை, முசிறி கொற்கைக்கு இடையில இருந்த பாதைகள் பற்றி சொல்லப்படுகிறது. இது பூங்குன்றன் அவர்கள் அந்த விடயங்களை தெளிவாக முன்வைத்திருக்கின்றார். அப்ப அந்த வகையில் வணிகம் செழிப்பாக இருந்திருக்கு. இந்த வணிக குழுக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்கிற போது அவர்களுக்கான பாதுகாப்புக்கும் ஒரு படை சென்றிருக்கிறது. ஏன்னா இந்த ஏதோ ஒரு காரணத்தால ஒரு இடத்துல ஒரு விவரத்தால 100 பேருக்கிட்ட அவ்வாறு இறந்த போது அவர்கள் ஒரே பதுக்கை என்று சொல்லப்படுகிற இடத்துல புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது கண்டறியப்பட்டிருக்கு. அதுல அந்த ஈட்டி ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் என்ன வணிக பொருட்களை கொண்டு சென்றார்கள் என்ற விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு ஆயுதப்படைக்கு உரிய தன்மை இருக்குது. வேளிர்களுக்கும் ஒரு ஆயுதப்படை இருந்திருக்கும். ஆனால் அது இன்னொரு பகுதியை ஆக்கிரமிப்பதல்ல. ஒரு வணிக குழு இன்னொரு வணிக குழுவை ஆக்கிரமிக்கும் என்றது இல்லை. கொள்ளையர்களிடமிருந்து தப்புவதற்கு பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு ஒரு ஆயுத குழு இருந்திருக்கு, அவ்வளவுதான். அப்ப இது ஏதோ 10-20 வருஷங்களுக்கு இருந்த விஷயம் அல்ல. 300 வருடங்களுக்கு மேலாக திணைகளுக்கு இடையில இந்த சமத்துவம் இருந்தது. திணைகளுக்கு உள்ள இது ஒரு வகையான நாடுகான் வீரர்கள் போலத்தான். எப்படி 15ஆம் நூற்றாண்டில ஐரோப்பாவில நாடுகான் வீரர்கள் தங்களோட உயிரை துச்சமாக மதிச்சு கொண்டு தூர பிரதேசங்களுக்கு மாத கணக்காக கப்பல்களில் பயணம் செய்திருப்பார்களோ, அதுபோலத்தான் இவர்களும் ஒரு ஆர்வம், தூண்டல், உந்துதல் அந்த வணிகத்தை செய்தார்கள். திணைகளுக்கு இடையில இந்த வணிகங்கள் நடந்தது. அது இயற்கையாக விளைந்த பொருட்கள். இப்ப 10,000 வருஷங்களுக்கு முன்னரே சுமேரியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். 5000 வருஷத்துக்கு முன்னர் மொசபெட்டோமியா பண்பாட்டு எழுச்சியோடு இருந்த காலத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சிந்துவெளி பயணிகள் வந்திருக்கிறார்கள். சிந்துவெளி வணிகர்கள் வந்த ஆதாரம் யாழ்ப்பாணத்தில் கிடைச்சது. அப்ப அந்த வகையில தமிழ்நாடு நோக்கி வருகின்ற தேவை ஒன்று இருந்தது. ஏலம், இலவங்கம்பட்டை, கராம்பு, மிளகு இவை அவர்களுக்கு தேவையாக இருந்தது. அந்த வகையில் அவர்கள் வருவதும் பின்னர் அது ஆடம்பர பொருட்கள் வரைக்கும் சென்றது. முத்து, வைரம், ரத்தினக்கல்லு, மயிலிறகு, யானை தந்தம் இவ்வாறு
ஆடம்பர பொருட்கள் வரைக்கும் சந்தன மரம் இது போன்ற வணிக ஊடாட்டம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டு வந்தது. அப்ப 300 வருஷங்கள் வணிக எழுச்சியோட இருந்த அந்த காலத்தில், ஏன்னா அந்த 300 வருஷத்துக்குள்ள பெரிய விவசாய எழுச்சி இருக்கே இல்லை. அது ஆதிச்சநல்லூர்ல கண்டுபிடிக்கப்பட்ட நெல் மணிகள் என்றது அதுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய DNA ஆய்வின்படி வேறு பிரதேசங்களில் இருந்து வந்தவர்கள். அப்ப அதனுடைய அறிமுகத்தோட தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தி நடந்திருக்கலாம், ஆனால் மிக பெரும் உற்பத்தியாக இருக்கில்லை. தமிழ்நாட்டினுடைய உணவு தேவையை நிறைவு செய்யக்கூடியதாக சாமி, திணை, கம்பு போன்ற சிறுதானியங்கள்ல இருந்தன. அப்ப ஆனா கிறிஸ்துவன் 3ஆம் நூற்றாண்டுக்கு வருகிற போது பேராசிரியர் ராமச்சந்திரன் சொன்னது போல மனித உழைப்பினால நெல் உற்பத்தி பெருகி விவசாய எழுச்சி ஒரு படைக்கு உணவளிக்கக்கூடிய, திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கும், ஒரு படைக்கு உணவளிக்கக்கூடிய அளவுக்கு வந்த பின்னதான் புதிய அரசு ஒன்று உருவாகிறது. அது வரைக்கும் இருந்த அரசு மன்னர்கள், அவர்கள் மக்கள்ல இருந்து வேறுபட்டவர்கள் அல்ல, மக்களினுடைய நேரடி தலைவர்கள், மக்களோட ஊடாடியவர்கள். ஒரு புலவர் தனக்கு உணவு வேணும் அல்லது வறுமையில இருக்கணும்னு சொன்னால் உடனே வேல் வடிக்க சொல்லி கொல்லருக்கு சொல்வதும், அந்த வேல் கொண்டு போய் வேட்டையாடுவதும், கிடைத்த பொருளை கொண்டு இரவலர்களுக்கு கொடுப்பதும் என்ற சமநிலையில இருந்த வாழ்முறை. அப்ப 300 வருஷங்களுக்கு மேல இந்த சமத்துவத்தோடு இருந்த எங்களுடைய சமூகத்துக்குள்ள கிறிஸ்துவன் 3ஆம் நூற்றாண்டில தான் சமூகத்தில் இருந்து பிரிந்த அரண் அமைத்து காவல் ஏறி போட்டு தங்களை முழுக்க மக்கள்ல இருந்து வேறுபடுத்தின அரசு ஒன்று உருவாகுவது சாத்தியப்பட்டது. இந்த மருதத்தின மேலாதிக்கம் தான் பிராமணர்களுக்கு தாங்கள் பிடித்த ஆக்கிரமிச்ச நிலங்களின் பகுதியை பிராமணர்களுக்கும் வழங்கி அவர்கள் தந்த அந்த சாதிய கருத்தியலை தங்களுடைய மேலாதிக்கத்துக்கு நியாயப்பாடாக ஆக்கி கொண்ட ஒன்று ஏற்படுகிறது. அப்ப எங்களுக்குள்ள அப்ப அதுக்கு முதல்ல கொடுமணல்லையும் சரி கீழடியிலையும் சரி பல வழிபாடு சார்ந்த எந்த சின்னங்களுமே இருக்கவில்லை. இது மிக பிரதானமானது. மிக மிக விருத்தியான நகர் கட்டமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கொடுமணல்ல அந்த நகர் கட்டமைப்பு இல்லை என்றாலும் அதே பொருட்கள் அங்கேயும் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் பல வழிபாட்டுக்குரிய, இப்ப சிந்துவெளியில பல வழிபாட்டுக்குரிய சின்னங்களும் இருக்குது, வணிகத்துக்குரிய சின்னமும் இருக்கு. சிந்துவெளியினுடைய ரிஷபதேவர் என்றது யோக நிலையில இருக்கக்கூடிய முதலாவது தீர்த்தங்கரர் என்று சமணர்கள் சொல்வது, நாங்கள் சைவர்கள் சொல்வது பசுபதி என அவரை சூழ விலங்கினங்கள் இருந்தன. பசுக்களின் உயிரினங்களின் தலைவர் பசுபதி என்று சைவம் சொல்லும். அதை தொடக்கிய ரிஷபதேவர் முதலாவது தீர்த்தங்கரர். அவர்தான் வணிகத்தையும் விவசாயத்தையும் தொடக்கி வைத்தார் என்று சமணம் சொல்லும். ஆனால் கீழடியிலேயோ கொடுமணல்லையோ எந்த ஒரு வள வழிபாடு சார்ந்த சின்னங்களும் இல்லை. ஏனென்றால் அந்த 300 வருஷத்து நகர் கட்டமைப்பை தந்திருக்கக்கூடியது வணிக எழுச்சி, விவசாயத்துக்குரியது அல்ல. அந்த வகையில் கிளார்களுக்குரியதாக வந்திருக்கக்கூடிய இந்த வம்பவேந்தர் நூலில நான் இந்த தமிழ் சமூக உருவாக்கம் வந்தது என்னன்றதை பற்றி இப்ப சென்ற புதன்கிழமை கூட திராவிட மணி அவர்கள் மிகச்சிறப்பாக அந்த விடயங்களை சொல்லி இருக்கிறார். அது என்னுடைய நூலையும் அந்த விஷயங்கள். நான் இந்த ஆஸ்திரேலியாவில் இருந்து இங்கு வந்திருக்க கூடும் என்றதை நான் சொல்லல, அந்த கருதுகோளும் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்றார்கள் என்ற கருதுகோள் தான் அதிகம் என்றதுனால நான் அதை என்னுடைய நூலை அதிகம் சொல்லவில்லை. அப்ப இந்த நிலையில இது நான் பேசுகிற இந்த விஷயம் என்னுடைய நூல்ல 59ஆம் பக்கத்திலிருந்து 79ஆம் பக்கம் வரைக்குமாக இருக்கிற விஷயம். 2வது அத்தியாயத்துல தான் இந்த வம்பவேந்தர் கிளார்களுக்குரிய அந்த வம்பவேந்தர்கள் பற்றின விஷயம் பேசப்பட்டது. 3வது அத்தியாயத்துல ஒரு மத சார்பில்லா கருத்தியலாக திருக்குறள் பெற முடிந்தது. இது மருதத்தன மேலாதிக்கம் வள வழிபாட்டுக்குரிய மதம் ஒன்று உருவாகி அதன் பின்னர் உருவாகிற ஒரு திருக்குறளில மத சார்பு
இல்லாமல் இருந்தது. அது பௌத்த சமண சார்பும் இல்லை, சைவ வைணவ சார்பும் இல்லை, எந்த ஒரு மதமும் சாராதது என்கிற விஷயம் அநேகமாக பலராரையும் பேசப்படுகின்ற ஒரு விடயம். ஆனால் அடிப்படையில திருக்குறள் ஒரு ஆசீவக மத நூல். அதை பற்றி நான் பிறகு பார்க்க முடியும். திருக்குறள் வந்து ஒரு ஆசீவக நூல். அப்ப அந்த ஆசீவகம் பேசிய அந்த திருக்குறள் அவ்வளவு வீச்சோட வெளிப்படுத்தின அந்த ஆசீவகம் அதுக்கு பிறகு ஏன் இல்லாமல் போனது, அல்லது ஆசீவகம் என்றதை ஏன் திருக்குறள் சொல்லி இல்லை, அந்த அளவுக்கு ஏன் பலவீனப்பட்டது என்றதுதான் கேள்வியாக இருக்கும். இது நாங்கள் அடுத்த அமர்வில் பார்க்க போகிற அம்சம். அந்த அடுத்த அமர்வுன்றது கருத்தியல் மேலாண்மை பேரரசு. வணிக சமூக எழுச்சி ஆட்சி முறை ஒன்று இருக்கணுமாக இருந்தால் பேரரசு அவசியம். கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில வட இந்தியாவில் மௌரிய பேரரசு ஏற்பட்டது. அது வணிக எழுச்சிக்குரிய காலம் என்ற வகையில ஒரு பேரரசு, வணிகர்கள் சுதந்திரமாக ஊடாடி தங்களுடைய வணிகத்தை செய்வதற்குரிய பாதுகாப்பை வழங்குவதற்கு அந்த பேரரசு அவசியம். ஆனா அந்த கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டுல எங்களுக்கான வாழ்நிலை இப்படி மேலாதிக்கத்துக்குரியதாக இருக்கவில்லை. கிறிஸ்துக்கு முன் 7ஆம் நூற்றாண்டுகளிலே பிராமணிய மேலாதிக்கம் ஏற்பட்டு நில ஆக்கிரமிப்பு வருகிற சத்திரியர்கள் ஆக்கிரமிச்சு பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்து ஒரு பிராமண மதம் உருவாகிறது. ஒரு 100-200 வருடங்களுக்கு பின்னர் வணிக எழுச்சி, அவர்களுக்கு வணிகம் செய்த நூடாக வணிக சக்தி ஒரு மேலாண்மைக்கு உரிய இடத்துக்கு வருகிற போது வணிக மேலாதிக்கம் ஏற்பட வேண்டும் என்ற போது கிறிஸ்து முன் 6ஆம் நூற்றாண்டில் மௌரிய பேரரசு சாத்தியப்பட்டது. அதற்கான மதமாக பௌத்தமும் சமணமும் வருகின்றன. ஆனால் எங்களுக்கு அந்த 7ஆம் நூற்றாண்டில் எங்களுக்கான நகர் உருவாக்கம் தொடங்குகிறது. 100 வருடங்களுக்கு பின்னர் நகர் விருத்தி அடைந்த ஒன்றாக வருகிறது. அந்த 6ஆம் நூற்றாண்டில் எங்களுக்கு ஆசைவக மதம் உருவாகிறது. இந்த ஆசைவக மதம் முழுக்க சமத்துவ உணர்வுடையது, சமத்துவ கருத்தியல் சார்ந்தது. அதனாலதான் அது கிறிஸ்துக்கு பின் 1ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் அதனால நிக்க முடியவில்லை. அது வரைக்கும் வணிகர்கள் ஆசீர்வாதத்தை ஆதரித்துக் கொண்டிருந்தார்கள். கிறிஸ்துக்கு பின் 2ஆம் நூற்றாண்டிலிருந்து வணிக மேலாதிக்கம் ஏற்பட்ட போது அந்த வணிக மேலாதிக்கத்துக்கான கருத்தியலை ஆசீர்வாதத்தால் தர முடியவில்லை. ஆகவே பௌத்த சமணத்தை அவர்கள் ஆதரிக்கிற நிலை வந்தது. இறுதியாக இருந்த அந்த ஆசீர்வாதத்தினுடைய சிந்தனை முழுக்க திருக்குறளில் வெளிப்படுவதாக இருந்தது. நான் திருக்குறளின் கல்வி சிந்தனை பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்களுடைய வழிகாட்டல செய்த போதும் அதை ஒரு பந்தியில மட்டும் சொல்லி போட்டு போனது என்றால் அதுக்குள்ள அதிகம் போவதற்கு அந்த இடத்துக்கு தேவையில்லாமல் இருந்தது. ஆனால் அது இன்னும் கூட பேச வேண்டிய ஒன்றாக இருக்கும். அந்த வகையில் இதுவரை இந்த கருத்துகளுக்கு செவி மருத்துவ உங்களை எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து உங்களுடைய கருத்தை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜார்ஜ், வணக்கம். மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கங்கா, நானே பேசியிருக்கேன். இந்த பேராசிரியருடைய உரை நான் அதான் முதல்ல குறிப்பிட்டேன். நேரடியா அந்த நூலை நாமல் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவர் இன்று பல சுற்றுப்பாடுகளையும் நமக்கு சொல்லித் தந்தார். அதுதான் ரொம்ப அடிப்படையானது. அந்த தலைப்பு சார்ந்த விளக்கங்கள் இவற்றை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவருடைய உரை நாம எப்படி எதற்காக இந்த மாதிரிப்பட்ட உரையை நான் அந்த முதல்ல சொன்னேன். நம்ம இதை வாசிப்பதன் மூலமாக அவர் பின்பற்றிய முறையிலையும் சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதனாலதான் இந்த தற்காலத்துல நம்ம ஐரோப்பிய காலகட்டத்துல தமிழ் சமூகத்தில் ஏற்பட்ட விளைவுகள் பற்றி அவர் பேசினார். நேருவினுடைய விளக்கங்களை பற்றி அவர் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் ஆசீவகம் என்கின்ற சமயத்தில் தமிழகத்தில்
செல்வாக்கு பெற்றிருந்ததையும் அது விளைவித்த தாக்கத்தையும் பற்றி அவர் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக நாம இந்த திருவள்ளுவர், இது சாதாரணமாக பெரும்பாலும் திருவள்ளுவரை சமணர் என்றுதான் சொல்லுவார்கள். வள்ளுவரின் முதல் குறள் அப்படின்னு சொல்லி ஒருவர் ஆய்வினை மேற்கொண்டிருந்தார். அந்த இதுல கூட அது சமண குறள், முதல் குறள் அப்படின்னே அவரு நிறுவுவார். எம்பில் நிறுவுவார். ஆனா ஆசீவக அந்த கருத்தை நாம ஆசீவகம் நூல்களை நாம் கற்றுக்கொண்டால் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களுடைய பார்வையில் வள்ளுவரும் ஆசீவக சிந்தனை கொண்டவர் என்கின்றது, ஆசீவக நூல் தான் அது அப்படிங்கிறத அவரு குறிப்பிடுவார். இந்த மாதிரிப்பட்ட நாம இந்த மாதிரி தான் உரைகள் அமைய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் நூலை நாம வாசிச்சுக்குவோம். அந்த நூலுக்கு அது இருக்கக்கூடிய நம்ம முதல்ல குறிப்பிட்ட மாதிரி அதனுடைய சுற்றுப்பாடுகளை அவர் மிக தெளிவாக விளக்கினார். அவருக்கு தீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்து நாம் இனி விவாதத்துக்குள்ள போறோம். நானு டாக்டர்கிட்ட போயிட்டு பாதிக்கு மேலதான் கலந்துக்கிட்டேன். அதனால ஒரே கான்செப்ட் முழுமையா உள்வாங்கிக்க முடியல. அப்புறம் நான் பேசுறேன். நன்றி 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 நன்றி. தோழர் இதயராஜா. தோழர், நானும் கடைசியில தான் வந்தேன். என்ன முழுமையா கேட்கல, நான் பேசுனதே கம்ப்ளீட்டா கேட்கல. நன்றி தோழர். நம்ம குமரேசன் தோழர் பேசுறீங்களா? நல்ல தோழர், நல்ல வாங்க தோழர், வாங்க வாங்க. தோழர் ரவீந்திரன் செய்திருப்பது வெறும் நூல் தயாரிப்பு அல்ல, இது ஒரு முக்கியமான வரலாற்று பங்களிப்பு என்று புரிகிறது. நூல் நான் இன்னும் படிக்கிற வாய்ப்பு எனக்கு அமையல. ஆனா இந்த அவர் கொடுத்த அந்த முன்னுரை, அப்புறம் ஏற்கனவே பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் அளித்த அந்த அறிமுகம், இதெல்லாம் சேர்த்து பார்க்கிற போது எவ்வளவு முக்கியமான ஒரு பணியை செய்திருக்கிறார் என்பது, அது வெறும் இந்த வரலாற்றை புரிந்து கொள்வதற்கான பணியாக மட்டும் கூட நான் எடுத்துக்கொள்ளல. ஏன்னா அடிப்படையில் ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தோடு, மார்க்சிய அணுகுமுறையோடு ஒரு ஆய்வு என்பது எப்படி நேர்மையாக இருக்கும், வெறும் விதந்து போற்றுவதாகவோ அல்லது தூக்கி எறிவதாக இல்லாமல் எப்படி அது மிக சரியானதாக இருக்கும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகவும் தோழருடைய உரை அமைந்ததுன்னு தான் சொல்லணும். அதில் நல்லா எனக்கு சொல்ல போனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வம்பங்கிற சொல்ல எனக்கு புதுசுதான். என்ன நான் வம்புகள் அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம யோசிச்சுட்டு வந்திருக்கிறோம். அப்படியான ஒரு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு. எனவே இது ஒரு பேர ராமச்சந்திரன் மிக சரியான விளக்கத்தை கொடுத்தாரு. அது வம்ப என்பது ஒரு புதிய ஒரு ஏற்கனவே இருந்து அடுத்து வருகிற ஒன்று, எதிர்த்து வருகிற ஒன்றுங்கிற அந்த விளக்கங்கள்லாம் கிடைச்சது. அப்புறம் நம்ம ரவீந்திரன் அவர்கள் பேசுகிற போது எப்படி அவர் சொன்னதுல முக்கியமான ஒரு கருத்து ஐரோப்பிய ஏகாதிபத்தியம் தனியானதல்ல அப்படின்றதெல்லாம் ஒரு முக்கியமான. ஏன்னா நம்ம அப்படி இது வரைக்கும் அப்படிதான் புரிஞ்சுட்டோம், ஐரோப்பிய ஏகாதிபத்தியம், அமெரிக்க ஏகாதிபத்தியம் இப்படி ஆனா அது அப்படி அல்ல அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்ச அந்த சிறு நேரத்துக்குள்ள சிறு நேரத்துக்குள்ள அதை பற்றி ஒரு சிந்தனை நமக்குள்ள வச்சிருக்கிறாங்க. நம்ம இன்னும் விருந்து அதை தேட வேணும். தொடர்ட்டே கூட இதை பத்தி நிறைய விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். அதே போல ஒரு கருத்து சொன்னாங்க, அமெரிக்காவுடைய அந்த ஒற்றை ஏகாதிபத்தியம் என்பது கூட இன்றைக்கு எப்படி கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து விட்டது அப்படிங்கிறது சொன்னாங்க. இது அது மாதிரி அதுக்கப்புறம் அடுத்த இந்த மருதத்தினை சார்ந்த இன்றைய பேசு தலைப்புக்கு வருகிற போது அப்படி இந்த சாதிகளின் தோற்றுவாய், அதுல வெறும் பிராமணர்கள் மட்டும்தான் காரணம் என்று ஒதுக்கிவிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு இன்னும் விடை என்பது அப்படித்தானா அப்படின்றதும், அப்ப வேற என்ன கூறுகள் இங்க இருந்தன அப்படிங்கிறத விட இங்கதான் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த உரைகள்ல கிடைக்கணும்.
அதே நேரத்துல இந்த கேள்விகளுக்கு தமிழ்நாடு சரியான பதிலை கூறுகிறது அப்படிங்கறதையும் சொன்னாங்க. அப்ப அதுல மருதத்திணை மேலாதிக்கம், அதுல எப்படி மூவேந்தர்கள் உருவானார்கள், அந்த தனிக்குழு, அந்த பழங்குடி மன்னர்கள், அந்த அதுல இருந்து விலகி சிறு சிறு குழு மன்னர்களாக இருந்ததுல இருந்து விலகி எப்படி வேந்தர்கள், மூவேந்தர்கள், அதுவும் அவங்களுக்குள்ள இது பண்ணிக்கல தவிர மற்ற இடங்கள்ல அப்புறம் போய் எப்படி தமிழ் பேரரசை விரிவுபடுத்தினார்கள்ங்கிறதெல்லாம் சொன்னாங்க. இப்ப எனக்கு இது சம்பந்தமா மருதத்திணை மேலாதிக்கம் வருந்ததோடு சேர்ந்து எப்படி பிராமணர்களுக்கு நிலம் வழங்குதல் உள்ளிட்ட அந்த செயல்முறைகளை மேற்கொண்டார்கள் என்பதும், அதன் மூலமாக பிராமணியத்தினுடைய மேலாதிக்கத்துக்கும் கூட இங்க ஒரு களம் அமைத்து கொடுக்கப்பட்டதுங்கிறது சொன்னாங்க. ஒரு முக்கியமான பதிவு இது. இதுல எனக்கு எழுகிற சில கேள்விகளை முன்வைக்கிறேன். தோழருடைய விளக்கம் நிச்சயமா வெளிச்சம் பாய்ச்சும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது. ஒன்று, இந்த இப்ப கடைசியா சொன்ன அந்த பிராமணர்கள் குழந்தை வரும்போது வேந்தர்கள் பிராமணியத்தை ஆதரித்த போது அதை தூக்கி விட்டாங்க. அதெல்லாம் இருக்கு, அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி அவர்கள் அதை தூக்கி வைத்த போது அதை இங்கெல்லாம் இந்த சொன்னீங்கல்ல வணிகர்கள் போட்டியாக இருந்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற போது அவர்கள் ஏற்றுக்கொண்டது எப்படி? அதுபோல இதர பகுதி மக்கள் எங்க மேல திடீர்னு கொண்டு இவங்களை கொண்டு திணிக்கிறீங்களே அப்படின்னு ஒரு எதிர்ப்பு குரல் ஏதாவது வந்ததா? அதிகாரம் என்பது ஒரு கையில இருந்தது, ஆயுதங்களும் இருந்ததுங்கிறத நான் ஒப்புக்கொள்றேன். அதே நேரத்துல எப்படி இந்த மக்கள் அமைதியாக ஏற்றுக்கொண்டு விட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இதுல பிராமணர்கள் அப்படி என்ன கையில வச்சிருந்தோம்? இந்த சத்திரியர்களை தாங்கள் சொல்லுவது போல இயக்குவதற்கு இப்படி இந்த மாதிரி தங்களுக்கான நிலம், தங்களுக்கான ஆதிக்கம், தங்களுடைய செல்வாக்கு அனைத்தையும் உறுதிப்படுத்துகின்ற அந்த ஏற்பாடுகளை சத்திரியர்கள் செய்ய வைப்பதற்கு அவர்கள் என்ன வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அடுத்து ஐரோப்பிய அமெரிக்க ஏகாதிபத்தியங்கள் உடைய அந்த இன்றைய நிலையை பற்றி அவங்க சொன்னாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த ஏகாதிபத்தியம் பற்றிய விளக்கங்கள் இன்றைக்கு போதாது அப்படிங்கிறது அதுல தெரிகிறது. அதே நேரத்துல முந்தைய ஆளுமைகளோடு அவர்கள் இல்லை அப்படிங்கிற போது எனக்கு வரக்கூடிய கேள்வி என்னவென்றால், அந்த ஏகாதிபத்திய சக்தியோடைய இன்றைய நிலை, அதாவது பழைய ஆளுமையோட இல்ல, கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற இந்த நிலைமைக்கு காரணம் கூட மற்ற நாடுகளுடைய எழுச்சி, மற்ற நாடுகளுடைய அந்த விடுதலை போராட்டங்கள், அப்ப உலக சந்தையிலையும் கூட தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அவர்கள் செய்கிற அந்த தள்ளுமுள்ளுகள் எல்லாம் இருக்கு. ஆனா அதை தாண்டி அதே அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்குள்ள, ஐரோப்பிய ஏகாதிபத்தியங்களுக்குள்ள ஏன் ஒரு தொழிலாளிகளுடைய எழுச்சியாக, அல்லது அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்றதா இருந்தால் இடதுசாரி எழுச்சியாக ஏன் அது வடிவம் கொள்ளவில்லை? அங்கங்க நடந்திருக்கு, இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் வேற சில நாடுகள்ல அமெரிக்க எதிர்ப்போடு சேர்ந்து அந்த உள்நாட்டு மதம் சார்ந்த மதவாதம் சார்ந்த அரசியலாக உருவெடுத்ததையும் கூட பார்க்கிறோம். இந்த நிலைமைகள் எப்படி உருவானது? இது வரும் இடதுசாரிகளுடைய அமைப்பு சார்ந்த பலவீனம் என்று மட்டும் பார்க்க முடியுமா? நீங்க சொன்னீங்க இதெல்லாம் வரலாறு, இதற்கான வரலாற்று தளம் என்ன? அதான் தெரிஞ்சுக்கணும். ரவீந்திரன் பதில் சொல்றீங்களா? வேற இருக்கா அல்லது நான் சொல்றேன்டா? இதுக்கே டைம் எடுக்கும், அதனால பதில் சொல்லுங்க. ஏன்னா நிறைய ரெண்டு பிரதானமான கேள்விகள். வேந்தர்களின் அல்லது நிலப்பிரபுத்துவம் உருவாகிற காலம் வரைக்கும் நிலங்களை ஆக்கிரமிக்கிறது சத்திரியர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பிராமணர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நிலம் எல்லாத்தையும் வழங்கினார்கள். பிராமணர்கள் சொல்வதை எல்லாம் ஏற்கிறவர்களாக இருந்தார்கள். அதே என்ற ஒரு கேள்வி, அது மிக முக்கியமானது. ஆனால் சத்திரிய பிராமண முரண்பாடுகளும் இருந்திருக்குது. என்ன முரண்பாடு இருந்தாலும் இறுதியில இணக்கத்துக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. பிராமணர்கள் கடவுளின் பூலோக பிரதிநிதிகள், தாங்கள் கடவுளின் இந்த உலகத்துக்குரிய பிரதிநிதிகள் என்று தங்களை சொல்கிற அந்த பிராமணர்கள் மன்னனை கடவுளின் உருவாக காட்டியதும் அதையும் செய்தார்கள். இப்ப ராஜராஜ சோழன் எல்லாம் அவ்வாறு காட்டப்பட்டது. ஏன்னா அந்த பேரரசு வந்த பின்னர் அவர்கள் பள்ளிப்படை கோயில்கள் என்றதே உருவாகுது. ஏன்னா அவர்கள் ஒரு கடவுளினுடைய
அங்கமாக பார்க்கப்படுகிறார். அப்ப இந்த ஊடாட்டம் உண்டு. அதாவது ஒரு ஆட்சி ஒன்றை செலுத்துவதாக இருந்தால் அதுக்கான ஆன்மீக தளம் வெறுமன ஆயுதத்தால மட்டும் மக்களை ஏற்க வைக்க முடியாது, அடக்க முடியாது. மக்களை அதை ஏற்றுக்கொள்ளவும். அப்ப மக்களை ஏற்றுக்கொள்றதில் உண்டு நீங்கள் வழிபடுகிற கடவுளினுடைய பிரதிநிதி தான் மன்னர் என்று காட்டுவதும், நாங்கள் கூட அப்படித்தான் கடவுளினுடைய பூலோக பிரம்மாக்கள் என்று தங்களை காட்டுகின்ற அந்த நிலை என்பது அது இரண்டு தரப்புக்கும் இடையில இருந்த கொள்ளலும் கொடுத்தலும் என்கிற ஒரு அம்சம். இரண்டாவது விஷயம் மிக முக்கியமானது இன்னொரு வகையில், இந்த ஏகாதிபத்திய நாடுகளுக்குள்ள இந்த வீழ்ச்சி வருகிறது என்றால் அதனுடைய ஒரு உந்துதலோட இடதுசாரி எழுச்சி வந்திருக்க வேணும். ஏன் இடதுசாரி எழுச்சி வரவில்லை என்றது அடிப்படையான விஷயம். வீழ்ச்சி தொடங்கி இருக்கின்றதான் நாங்க பார்க்கிறோமே தவிர, சொல்ல முடியுமே தவிர உடனடியே அந்த அவர்களுடைய அந்த மேலாதிக்கம் இல்லாமல் போகிறதுன்றது இல்லை. இப்ப பிரித்தானியா 50 வருஷங்களுக்கு முன்னரே பின்னடைய தொடங்கிவிட்டது. ஒரு நண்பர் வந்து சொன்னார், கொழும்பு அளவுக்கு கூட லண்டனை சொல்ல முடியாது, மிக மோசமாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த அளவுக்கு பின்னடைஞ்சிருக்கு பிரித்தானியா. அப்ப இது அரசியல் கற்கிற ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்ற போது அவர்கள் கேட்டார்கள், அப்ப முற்றாயே அது இல்லையோ உண்டு, முற்றா இல்லாமல் போகல. இன்னும் அது ஆதிபத்திய நாடுதான். அமெரிக்கா நாங்கள் 2ஆம் நிலையில 3ஆம் நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முதல் நிலைக்கு ஏற்கனவே சீனா வந்து விட்டது, 2ஆம் நிலைக்கு இந்தியா வந்து கொண்டிருக்கிறது, 3ஆம் நிலைக்கு அமெரிக்கா போய்கொண்டிருக்கிறது என்ற கணிப்புகள் பொருளியல் அரசியல் சிந்தனையாளர்கள்ட்ட ஏற்கனவே வந்துவிட்டது. 2000ஆம் ஆண்டு தொடங்குகிற போதே இந்த அரசியல் பொருளியல் சமூகவியல் சிந்தனையாளர்கள் சொன்ன ஒரு விடயம், 21ஆம் நூற்றாண்டு ஆசியாவுக்குரியது, சீனாவும் இந்தியாவும் முன்னிலைக்கு வரும் என்கிற விடயத்தை அப்போதே சொன்னார்கள். அப்போது அந்த காலத்தை 2 நாடுகளும் வறிய நாடுகள் தான், முழு அளவில் முயற்சி என்றதுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருந்த ஒரு காலம். ஆனால் 2015 தான் முதல் சீனா நாங்கள் ஆளுமை பெற்று விட்டோம், இனி உலக விவகாரங்களில் நாங்கள் பங்கெடுக்க வேணும் என்றது கட்சி மாநாட்டில முடிவாக எடுக்கிற ஒரு நிலை வந்தது. இந்தியாவை இப்போ கூட பல பேரால நம்ப முடியாமல் இருக்குது. அப்படி ஒரு 2ஆம் நிலைக்கு இந்தியா வர முடியுமான்றது வரும், அதை நோக்கி போய்கொண்டிருக்கு. அமெரிக்கா 3ஆம் நிலைக்கு தான் போகும். ஆனால் அப்படி 3ஆம் நிலைக்கு போகுதுன்றதுக்காக ஏதோ அமெரிக்கா முழுக்க ஒன்றுமில்லாத மாதிரி ஆகும்ன்றது இல்லை. ஏற்கனவே 100 வருஷமாக டாலர் மேலாதிக்கத்தை வச்சு கொண்டு செய்த சுரண்டல் என்றது இன்றைக்கும் அமெரிக்காவின் ஒரு அடித்தளமாக இருந்து கொண்டுதான் இருக்கு. அதனுடைய உள்கட்டமைப்பு, அதற்கான ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக பண்புகள், இது ஃபிடல் காஸ்ட்ரோ ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னவர், அமெரிக்காவுக்குள்ள பாசிசம் வராது, அமெரிக்கா ஏனைய நாடுகளுக்கு தான் அந்த பாசிச நடைமுறைகளை செயற்படுத்த வைக்குமே தவிர அமெரிக்கா ஒரு நாளும் பாசிச நாடாக மாறாது என்றதை ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்லியிருந்தார். ஏனென்றால் அது ஏற்கனவே பெற்ற அந்த உள்கட்டமைப்பு முறைகள், அரசியல் ஸ்திரத்தன்மை என்ற அந்த அம்சங்கள் காரணமாக அது 3ஆம் நிலைக்கு சென்றாலும் கூட குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆளுமையோடு தான் இருக்கும். ஏற்கனவே ஜெர்மனி ஓரளவுக்கு இன்னும் ஆளுமையோட தொழில்நுட்ப விருத்தி இன்னும் இப்போ இந்தியாவிடவும் அது ஜெர்மனி முன்னுக்கு இருக்கிறதா சொல்லப்படுற கணிப்புகளும் இருக்கு. ஆனா பொருளாதார வளர்ச்சி வேகம் என்றது ஜெர்மனியை விட இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது. இப்ப அண்மையில பாகிஸ்தான் இந்திய யுத்தத்தை நான் தான் நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் சொன்ன உடனே வெளிவார அமைச்சர் இல்லை, அது பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதன் பேரில் நாங்கள் நிறுத்தி கொண்டோம், 2 நாடுன்னு தான் தீர்மானிச்சோமே தவிர 3ஆவதாக வரும் இல்லை என்று பிரதமர் கூட அதை சொல்ல வேண்டி வந்தது. அப்ப அந்த வகையில இந்தியா அமெரிக்காவுடைய சில விடயங்களை மீற முடிகிறது என்பது, ஏன்னா ரஷ்யாவோட நாங்கள் உறவு வைத்துக் கொள்ளத்தான் வேண்டும், எரிபொருள் அங்க வாங்குவோம், சீனாவோடையும் நாங்கள் உறவை வைத்துக் கொள்வோம் என்றெல்லாம் ஆளுமையோட சொல்ல முடிகிறது என்றது அமெரிக்காவை மேவிக்கொண்டு நாங்கள் செல்வோம் என்கிற அந்த ஆளுமை பெறுதலினுடைய ஒரு தொடர்ச்சி.
அப்ப ஆனாலும் இந்தியா ஒரு ஏகாதிபத்திய நாடாகத்தான் இருக்கும். என்னதான் ரஷ்யாவுடையும் சீனாவுடையும் உறவு, அதுதான் நான் சொன்னது, இது திண்ணை அரசியல். இதை பற்றி நாங்கள் பிறகு போக பார்க்கலாம். அப்ப இந்த ஏற்கனவே பெற்ற சுரண்டலின் ஊடாக ஒரு தொழிலாளி வர்க்க புரட்சி ஏற்பட முடியாத அரசியல் சமூக முறைமை, வாழ்வியல் தன்மை என்பன இப்ப இழப்பதற்கு எதுவும் இல்லை என்றது மார்க்ஸ் காலத்தின் பாட்டாளி வர்க்க நிலப்பாடு. ஆனால் பிரித்தானியாவில் புரட்சி வாரத்துக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறதுக்கான காரணத்தை எங்கள் அப்பவே சொல்லியிருந்தார். ஏகாதிபத்தியமான அந்த ஒரு காலனித்துவ சுரண்டல் காரணமாக அதனால வழங்கப்படுகிற கையூட்டுக்கு தொழிலாளி வர்க்கம் இரையாகி கொண்டு வருகிற அல்ல தலைவர்கள் இரையாகி கொண்டு வருகிற சூழல் காரணமாக புரட்சிக்கு சாத்தியம் இல்லை என்றது எங்கள் அப்பவே சொன்ன நிலைமையால் இருக்கு. இன்றைக்கு கடனூடாக ஒரு வாழ்வியலை வழங்கக்கூடியதா இருக்கிற காரணத்தினால இழக்கிறதுக்கு அந்த கடன் இருக்குது. அப்ப அந்த வகையில அங்க புரட்சிக்கான வாய்ப்புகள் இல்லாமல் தான் இருக்கும். அது நான் போன அமர்விலையும் அந்த விஷயத்தை சொன்னேன். இனி பாட்டாளி வர்க்க புரட்சி ஒன்றின் ஊடால சமூக மாற்றம் என்பது இல்லை, எந்த ஒரு நாட்டிலே நடக்க போறது இல்லை. இந்த தேசங்கள் விடுதலை பெறுவது என்கிற அந்த சிந்தனை முறை ஒன்றுதான் இனி ஏற்படுகிற அரசியல் மாற்றத்துக்குரியது. அதான் சாதி பிரச்சனை மேலெழ வைத்தது, இன தேசியங்கள் இனவாதங்கள் மேலெழ வைத்திருப்பதெல்லாம் அந்த பேசுபொருள்லாம் இனி வர்க்கம் அல்ல. வர்க்க இதுல அது நான் நூலில பின்னுக்கு சொல்ற விஷயங்கள் பாட்டாளி வர்க்க நிலைப்பாடு அவசியம். அதனால மார்க்சியம் என்றதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். மார்க்சியம் வலியுறுத்திய பாட்டாளி வர்க்க நிலைப்பாட்டில முன்னெடுக்கப்பட வேணும். ஆனால் எங்களுடைய மருதத்திணை மேலாதிக்கத்தின் ஊடால வந்த பொருள் உற்பத்தி முறை என்றது என்ன? கிரேக்கம் ரோமில ஒவ்வொரு இனமரபு குழுவும் வர்க்கங்களாக உடையுது. அப்ப வர்க்கங்களாக உடைந்து ஆண்டான் வர்க்கம் அடிமை வர்க்கம் என்றது வருது. அதுதான் பிறகு நிலப்பிரபுத்துவம் பண்ணி அடிமை முதலாளித்துவம் தொழிலாளி வர்க்கம் என்ற வர்க்கங்கள் அங்கே உருவாகின்ற பொருள் உற்பத்தி முறை. ஆனால் எங்களுடையது வட இந்தியாவில சாதியாக வெளிப்பட்டது. அது சாதி எப்படி ஏற்பட்டது என்பது பற்றின குழப்பங்கள் இருக்கிற நிலையில அந்த சாதிய கருத்தியல தமிழ்நாட்டுக்கு உள்ளெடுத்தது மருதத்திணை. அவர்கள் பிறகு வெள்ளாளர் என்று ஆகிறார்கள். அப்ப வேளாண்மை செய்கிற அந்த வெள்ளாளர்கள், நான் அது புத்தகத்திலே சொல்ற விஷயம், 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த வெள்ளாளருடைய அரசு மிகவும் ஆளுமையோடு இருந்தது. பிராமணர்கள்ட்ட ஒன்றுமே இல்லை. அவர்கள் மிக பலவீனப்பட்ட ஒரு சக்தி. ஒன்று இந்த கருத்தியல் ஆயுதம். அவர்கள் கடவுளின் பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டு கடவுளை அடைகிறதுக்கு நாங்கள் மார்க்கம் காட்டுகிறோம் என்று சொல்ற அந்த ஆயுதம் மட்டும்தான் அவர்கள்ட்ட இருந்து. அதை அரசுக்கு சார்பாக சொல்லி அரசை மக்கள் ஏற்கும் வகையில் கருத்தியல் மேலாதிக்கத்துக்குரிய வடிவத்தை கொடுத்து ஆயுதத்தின் மூலம் மட்டும் அடக்கி வைக்க முடியாத நிலையில இந்த கருத்து ரீதியாக ஏற்புக்கு உரியதாக ஆக்குகிற அந்த வல்லமையை பிராமணர்கள் வழங்கிய காரணத்தினால அந்த பலவீனப்பட்ட அந்த சக்திக்கு தொடர்ந்தும் ராஜராஜ சோழன் எங்களுடைய சோழ பேரரசு வரைக்கும் பிராமணர்களுக்கு சலுகைகளை வழங்கி கொண்டே இருந்தார்கள். பிராமணர்கள் எந்த வகையிலும் மேலாதிக்கத்துக்குரிய சக்தி அல்ல 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும். எப்போ விஜயநகர பேரரசு ஏற்பட்டதோ அப்போ பிராமணர்கள் இந்த அரசு, அதாவது இங்கு மருதத்திணை மேலாதிக்கத்தின் ஊடாக எங்களுடைய சக்தி ஒன்று அரசு உருவாக்கத்தை ஏற்படுத்தி 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உச்சமான ஒரு அரசு வடிவத்தை வைத்திருந்த போது அதனுடைய கீழ்ப்பட்ட சக்தியாக இருந்த பிராமணர்கள் 14ஆம் நூற்றாண்டில தான் இந்த பிணைப்பை உடைத்து கொண்டு விஜயநகர பேரரசை ஆதரிக்கிற இடத்துக்கு செல்கிறார்கள். அப்ப விஜயநகர பேரரசு இன்னொரு வெளியில இருந்து வந்த அரசு. அவர்கள் வைணவத்துக்கு முன்னுரிமை கொடுப்பவர்களாக இருந்தார்கள். இந்த வெள்ளாளர்கள் முன்னுரிமை கொடுத்திருக்கக்கூடிய, இங்கேயும் வைணவம் இருந்தாலும் இங்கே
ஆதிக்க மதமாக சைவம் இருந்தது. அது விஜயநகர பேரரசால் பெருசாக ஆதரிக்கப்பட்ட ஒன்று அல்ல. அப்ப அந்த நிலைமையில பிராமணர்கள் மன்னர்களை ஆதரிக்கிறது அவர்களுடைய பிரதானமான விஷயம். அப்போதான் முதல் வெள்ளாளர்களுக்கு மேலாக தாங்கள் என்கிற சிந்தனை ஒன்று அவர்களிடம் உருவாக தொடங்குகிறது. அப்படி உருவாக தொடங்குகிற போதே சைவ சித்தாந்தம் உருவாக்கப்படுகிறது. 14ஆம் நூற்றாண்டில் சைவ சித்தாந்தம் வைக்கப்படுது. அது வரைக்கும் வெள்ளாளர்களுக்கு தங்களுக்கான ஒரு தத்துவம் நாங்கள் உருவாக்கணும் என்ற தேவை இருக்கவில்லை. எப்போ விஜயநகர பேரரசு ஏற்பட்டு பிராமணர்கள் ஆன்மீக ரீதியாக அவர்களுக்கு இவ்வளவு மேலாதிக்கம் கொடுத்தது தவறு என்றதை உணர்ந்தார்களோ அப்ப ஆன்மீக ரீதியாகவும் நாங்கள் மேலானவர்கள் என்று காட்டுகின்ற சைவ சித்தாந்தம் அதுக்கு பிறகுதான் உருவாகுது. இன்னொரு பரிமாணத்தோட ஆங்கில அரசு கொலனித்துவம் வருகிற போது அது வரைக்கும் எங்களுடைய நில சொந்தத்தோடு நாங்கள் இருந்தால் போதும் என்றிருந்த வெள்ளாளர்கள் ஆங்கில கல்விக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அது மதமும் மார்க்சியமும் புத்தகத்தில் நான் அந்த நம்பி அவருடைய நூலினுடைய புள்ளி விவரங்களை ஆதாரமாக காட்டி அந்த விஷயத்தை சொல்லியிருந்தது. ஆங்கில கல்வியில முன்னேறினது பிராமணர்களாக இருந்தார். அப்ப எல்லா துறைகளையும் பிராமணர்களே நிர்வாக அதிகாரங்களை பெற்ற பிறகுதான் வெள்ளாளர்களுக்கு ஓடி வலிச்சது நாங்க தவறு செய்து விட்டோம். அப்பதான் பிராமண எதிர்ப்பு என்றது அரசியல் வடிவம் பெறுகிற ஒன்றாக வருகிறது. இது நாங்கள் பின்னால பார்க்க வேண்டிய விடயங்கள். அந்த வகையில் ஒரு தேசிய வடிவத்தில் முழு சமூக சக்தியாக மருதத்திணை மேலாதிக்கம் பெற்ற அரசியல் செல் நெறி அதுதான் இன்றைய உலகின் இயங்கு முறை. இது உண்மையில 15ஆம் நூற்றாண்டில இருந்து 20ஆம் நூற்றாண்டின் நடுக்கூறு வரைக்கும் தான் வர்க்க அரசியல் என்றது மேல்நிலையில இருந்தது. அதுக்கு முன்னர் இந்த மேலாதிக்கம் செய்கிற சோழ பேரரசு என்றது உலகத்தினுடைய அந்த காலத்து 10ஆம் நூற்றாண்டில உலகத்தின் முதல் நிலை வல்லரசு சோழ பேரரசு. அதுதான் கடல் படை ஒன்று கொண்டு சென்று இன்னொரு பேரரசை வெற்றி கொள்கிற வரையில் மிக பெரும் படையை கடற்படையை கொண்டிருந்தது. அந்த கடற்படை நிரந்தரமானது இல்லை. அந்த தேவைப்படுகிற போது வணிகர்களை அவர்கள் ஆதரிச்ச வகையில வணிகர்களின் நலன் காப்பதற்காக அந்த வணிகர்களின் கப்பல்கள்ல தங்களுடைய பெரும் படைகளை யானை, குதிரை, தேர் இவை எல்லாவற்றையும் கப்பல்களை கொண்டு சென்று அந்த பேரரசுக்கு எதிராக யுத்தம் செய்து வெற்றி பெறுகிற உலக வரலாற்றில முதல் சம்பவமாக இருந்தது. நவீன விஞ்ஞான விருத்திகளோட பிறகு ஐரோப்பா கப்பற்படை உருவாக்குறதுன்றது இன்னொரு பரிமாணம். ஆனா நிலப்பிரபுத்துவ காலகட்டத்திலேயே ஒரு கப்பல் படையை கொண்டு நடத்தக்கூடிய அளவுக்கு, அதாவது அந்த காலத்தின் உலகின் முதல் நிலை வல்லரசாக இருந்தது சோழ பேரரசு. அப்ப இந்த மேலாதிக்கம் செய்கின்ற அதற்கு எதிராக போராடுகின்ற என்கிற வரலாற்று போக்கு பக்கங்களிடையான வரலாறு என்றது 15ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டோட முடிஞ்சது. இனி உலகம் இந்த மேலாதிக்கங்களை தகர்த்து கொண்டு எவ்வாறு சமத்துவத்தை வென்றெடுத்தால் இதை நான் இதுக்கான ஒரு இதை சொன்ன இந்த வரலாறு என்றது 2500 வருஷம் ஏடறிந்த வரலாறு என்றது பண்பாட்டு தேசங்கள் உருவாவதற்கான ஒரு காலம். இந்த பண்பாட்டு தேசங்கள் என்றால் அதுக்கு முன்னர் மெசபடோமியா அல்லது எகிப்து ஏனைய பிரதேசங்களை ஆதிக்கம் செய்திருக்கு, மேலாதிக்கம் செய்திருக்கு. சுமேரியா ஏனைய பிரதேசங்களை மேலாதிக்கம் செய்திருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பெரிய விவசாய விருத்திகள் இல்லை, ஆனால் இந்த மேலாதிக்கங்கள் இருந்தன. எகிப்து இந்த பிரமிட் அது இதுகள் எல்லாமே இருக்க முடிஞ்சு இருக்குது. அதெல்லாம் ஏடறியாத காலகட்டத்தினுடைய மேலாதிக்கங்கள். ஏடறிந்த வரலாற்றில ஏற்பட்ட இந்த மேலாதிக்கங்கள் என்றதில தமிழ் பண்பாடுதான் இந்த மேலாதிக்கத்துக்கான அரசியலை வெளிப்படுத்தி இருக்கிறது. அதான் மருதத்திணை மேலாதிக்கம். இந்த மருதத்திணை மேலாதிக்கத்தின் ஊடால வெள்ளாளர்கள் மூவேந்தர்கள் ஆட்சியை அமைத்தது. அதை உடைச்சு கொண்டு வணிக சமூக சக்தி
நாங்கள் சொல்கிற அந்த சங்கம் அறிவிய காலத்தில் அதிகாரத்தை பெற்றது. கிறிஸ்துவின் 5ஆம் நூற்றாண்டில் காரைக்கால் அம்மையார் தொடக்கி வைத்து 7ஆம் நூற்றாண்டிலிருந்து பக்தி பெரியாக்கம் ஏற்பட்டு நிலப்பிரபுத்துவ சாதிகள் மேலாதிக்கத்துக்கு வந்தது என்கிற ஒரு அரசியல் இயக்க போக்கொன்றை இந்த உலகத்துல வேறு எந்த ஒரு பகுதியும் காட்டவில்லை. அதனால அந்த பக்கம் பார்க்கப்படாமலே இருக்கு. வெறுமன இன்றைக்கும் வர்க்க போராட்டத்தின் ஊடால சமூக மாற்றம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, வர்க்க சிந்தனை முறையில் ஒரு விடுதலை தேசியம் என்ற ஒரு சிந்தனை முறைக்குள்ள வரவும் அதான் சீனா இன்றைக்கு முன்னெடுத்து கொண்டு செல்கிறது. ஆனால் தாங்கள் இப்படி ஒரு வரலாற்று மாற்ற போக்குக்குரிய சிந்தனை முறை செய்கிறோம் என்றதை அவர்களுக்கு சொல்ல முடியல. ஏன்னா அந்த வரலாறு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தது. ஆனா இந்த விடுதலை தேசியம், அதாவது மாவோ சேது தேசிய விடுதலைக்காக முன்வைத்த அந்த மாவோ சேது சிந்தனை முறையை சோசலிச பிரயோகத்துக்கும் நாங்கள் கையாள்கிறோம் என்றதை இன்றைய சீனா சொல்லுவோம். மாவோ சேது நான் முதலே சொன்னது, மாவோ சேது கலாச்சார புரட்சிக்கு வரைக்குள்ள பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்துக்கு போறார். சோழத்துக்கு பாட்டாளி வர்க்க சிந்தனை தான் தேவை என்று நினைத்தார். 78ஆம் ஆண்டு மாவோ சேது உயிரோடு இருந்திருந்தால் அவரே இந்த மாற்றத்தை செய்திருப்பார். என்ற 76ல் அவரே கலாச்சார புரட்சியை நிறுத்திவிட்டார். 78ல் சீனா சந்தை பொருளாதாரம் என்றதன் ஊடால ஒரு விடுதலை பெற்ற தேசத்துக்கான சோசலிசம், அந்த விடுதலை தேசிய சிந்தனை முறையிலான் இருக்கலாம். அந்த விடுதலை தேசிய சிந்தனை என்கிற மாவோ சேது சிந்தனை முறையை சோசலிசத்துக்கும் பிரயோகிப்பது. சோசலிசம் என்றா பாட்டாளி வர்க்க சிந்தனை முறை என்றதை கைவிட்டு ஒரு விடுதலை தேசிய சிந்தனை முறையான மாவோ சேது சிந்தனை இன்றைய சீனா முன்னெடுக்கிறது. அப்ப அந்த வகையில ஏகாதிபத்திய நாடுகளுக்குள்ள இடசாரி இயக்கம் அங்க உள்ள அரசோடு மோதுகிற தன்மைகளை முன்னெடுப்பது வரலாற்றுக்கு அவசியமானது, தவிர்க்க முடியாதது, அது இயங்கிக் கொண்டுதான் இருக்கு. ஆனால் அங்கேயும் கூட இந்த முழு சமூக சக்திகளாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட தேசங்கள், அமெரிக்காவில விடுதலையை விரும்புகிறவர்கள் வெறும் பாட்டாளி வர்க்க விடுதலைக்குள்ள நிக்க இயலாது. அங்க உள்ள கருப்பின மக்களினுடைய விடுதலை, அங்க இருக்கக்கூடிய இந்திய ஒடுக்கப்படுகிற சமூகத்தினுடைய விடுதலை, அங்க இருக்கக்கூடிய தென் அமெரிக்க சமூகங்களின் விடுதலை, இந்த சமூக சக்திகளின் இணைப்பு தான் அமெரிக்க விடுதலை தேசியமாக இருக்க முடியும், அமெரிக்காவுக்கும் கூட. நன்றி, வணக்கம். நன்றி தோழர், ரொம்ப சிறப்பு. நன்றி. வேற தோழர்கள் ஜாரதி இருக்கிறியா? ஆமா இருக்கேன். சரி சரி சரி, கங்கா நீங்க பேசுங்க. சரி. அன்பான தோழர்களே, ஒரு அறிவார்ந்த ஒரு உரையாடல், அதிலும் குறிப்பாக அது விமர்சன பூர்வமான ஒரு உரையாடலாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். கூடவே இது ஒரு படைப்பாக்க பூர்வமான ஒரு உரையாடல் என்றும் நான் நினைக்கிறேன். அறிவார்ந்த உரையாடல், விமர்சன பூர்வமான உரையாடல், படைப்பாக்க பூர்வமான உரையாடல் என்றும் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இது வெறுமனே மருதத்திணையை மட்டும் வைத்துக்கொண்டு பேசிய ஒரு உரையாக இது இல்லை என்பதை கேட்டுக்கொண்டிருந்த தோழர்கள் பார்த்திருக்கலாம். இந்தியாவை அமுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய 2 வேறுபட்ட சிந்தனை போக்குகளை சொல்லி அதனுடைய அடிப்படையிலே நம்முடைய மருதத்திணை எப்படி இருந்தது எடுத்தது என்றெல்லாம் சொல்லி ஒரு வகையிலே இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தனித்துவம் என்ற ஒரு கருத்தை பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் தன்னுடைய போக்கிலே இதை இங்கே ஒரு வகையில் நிறுவி செல்லுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய இந்த உரை என்பது திடீரென்று தமிழ் பண்பாடு ஊற்றுகளும் ஓட்டங்களும் என்று சொல்லக்கூடிய நூலிலிருந்து கிளைத்து வந்திருக்கிறதாக இல்லை. ஏனென்றால் இதற்கு பின்னால் ஒரு 25 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது. அதே போல அவர் எழுதியிருக்கக்கூடிய 21 நூல்கள் இதற்கு பின்னணியாக இருக்கின்றன. அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெரு வாய்ப்பு என்னவென்று சொன்னால், இந்த 25 ஆண்டு காலத்தில் அவருடைய போராட்ட வாழ்க்கையில், அறிவு பயணத்தில் கிடைத்த உணர்வுகளையும் சிந்தனைகளையும் ஒருங்குபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பு தான் இந்த நூல் தமிழ் பண்பாடு ஊற்றுகளும் ஓட்டங்களும் என்பது 25 ஆண்டு கால உழைப்பினுடைய விளைபொருள் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய வருகிறேன். எனவேதான் மிக குறிப்பாக சுருக்கமாக சொன்னால் இடதுசாரிகள்
இன்றைக்கும் பேச தயங்குகிற சில விஷயங்களை அவர் எடுத்து பேசுவதற்கு துணிந்து வருகிறார். ஒன்று, ஜாதி என்ற ஒரு விஷயத்தை அவர் மிக தெளிவாக எடுத்து வைத்து பேசுகிறார். ஏனால் ஜாதியை பேசாமல் நம்முடைய சமூகத்தை புரிந்து கொள்ள முடியாது என்பதில் அவருக்கு உறுதியான ஒரு மன ஓட்டம் இருக்கிறது. அதுபோல நாம் பேசக்கூடிய, இடதுசாரிகள் பேசக்கூடிய அந்த வர்க்க அரசியல் மட்டும் போதாது. அந்த அரசியல் இன்றைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை பெற்றிருக்கிறது. அது விடுதலை தேசிய அரசியல் என்ற ஒரு வார்த்தையிலே அவர் கொண்டு வருகிறார். இந்த சிந்தனை என்பது நாம் அன்றாடம் சிந்தித்து நம்மை செழுமைப்படுத்த வேண்டிய ஒரு இடத்தை கொண்டு வருகிறது என்று நினைக்கிறேன். அதனால்தான் நான் இதை படைப்பாக்க பூர்வமான உரையாடல் என்று சொன்னேன். இது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இடதுசாரி தளங்களில் கேட்கப்படாத ஒரு குரல். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலும் இத்தகைய ஒரு குரல் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. நாம் அறிந்த வரையில் இன்றைய அரசியல் என்பது விடுதலை தேசிய அரசியல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்பது நாம் உன்னிப்பாக உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று விரும்பக்கூடிய, சமூகத்தை புரட்சிகரமாக மாற்ற வேண்டும் என்று விரும்பக்கூடிய இயக்கங்களும் தோழர்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த இடத்திலே அவர் ஜாதிய மேலாதிக்கத்தை அடிக்கிறார். மிக முக்கியமான ஒரு விஷயம் அது. வர்க்க மேலாதிக்கம் மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய சூழலில், தமிழ் சூழலில் ஜாதிய ஆதிக்கத்தை தகர்க்க வேண்டும் என்பதும், அதே போல தேசிய இனங்கள் தங்களுடைய விடுதலை தேசியத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றும் சொல்லக்கூடிய முன்னெடுப்பு என்பது தோழர் ரவீந்திரனை பொறுத்த அளவுக்கு அவருக்கு இலங்கை அனுபவத்திலிருந்து கிடைத்த கருவூலம் என்று நினைக்கிறேன். அதனால்தான் அவரால் அப்படி பேச முடிகிறது. ஆனால் அந்த விஷயத்தை நாம் தமிழ்நாட்டில், இந்தியாவில் நாம் எடுத்து பேச வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் இந்தியாவிலே தேசியம் என்பது இந்திய தேசியம் என்றுதான் கருதி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய வரைபடம் என்பது ஏதோ ஒரு தேசமாக காலங்காலமாக கட்டமைத்து வைத்த ஒன்றாக நாம் கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் இடதுசாரிகளும் உட்படுவார். இந்திய தேசியம் என்பதை ஒற்றை தேசியமாக பார்க்கிறோம். காங்கிரஸ்காரர்கள் பார்த்தார்கள், நாமும் பார்த்தோம். இன்றைக்கு பிஜேபியும் அதைத்தான் செய்கிறார். ஒற்றை தேசியம், ஒற்றை நாடு. ஏன்னா இதுக்கு இந்த இடத்துல ஆபத்து இருக்குது. அப்போ இந்தியாவை எப்படி பார்க்க? இந்தியா நிறைய தேசங்களுடைய ஒன்றியம், ஒரு தேசம் அல்ல, பல தேசங்களின் ஒன்றியம். நூற்றுக்கணக்கான தேசிய இனங்கள் இந்த இந்தியாவில் இருக்கிறது. ஒரு காலத்திலும் இந்தியா இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய வரைபடமாக இல்லை. 1947 நாம் உருவாக்கிய ஒரு வரைபடம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியா. அதற்கு முன்னர் உள்ள யதார்த்தம் என்பது வேறு. நூற்றுக்கணக்கான சமஸ்தானங்கள். எனவே வரலாற்றை யதார்த்தமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை, யதார்த்தமாக பார்க்க வேண்டிய ஒரு அவசியத்தை நான் நினைக்கிறேன் பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் நமக்கு முன்வைக்கிறார்கள். அது நான் ஏற்கனவே சொன்னபடி இலங்கையினுடைய அனுபவத்திலிருந்து அவர் பல விஷயங்களை கொண்டு வருகிறார். ஒருவேளை தமிழ்நாட்டில் பிறந்திருந்தால் ஒருவேளை இந்த சிந்தனை வந்திருக்கும் என்று தெரியவில்லை. நம்மை போலதான் இருந்திருப்பார். அவர் இலங்கையினுடைய அந்த ஒரு போராட்ட நெருப்புக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பதாலும், அங்குள்ள விஷயங்களை உற்று கவனித்து வந்த காரணத்தாலும், எல்லாவற்றுக்கும் மேலாக மதிப்புக்குரிய பேராசிரியர் கைலாசபதியினுடைய மாணவராக இருப்பதாலும் அது அவருக்கு ஆகி வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். ஏன்னா அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அவர் மாவோயிசம் என்பதை இன்றைக்கு தன்னுடைய கோட்பாட்டில் முன்வைத்து பேசக்கூடிய ஒரு தன்மை நான் பார்க்கிறேன். அந்த வகையில நம்ம பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் நமக்கு வந்து செய்யக்கூடிய இந்த உரை என்பது மிக முக்கியமான ஒரு உரை என்று நினைக்கிறேன். நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய விவாதங்களை, நம்முடைய உரையாடல்களை விரித்து செல்லக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு தருகிறது என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே பேராசிரியர் ரவீந்திரன் அவர்களுக்கு நம்முடைய அன்பான தோழர் நமக்கென இந்த தொடர் உரையாடலை தொடர்ச்சியாக செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அதே போல ராமச்சந்திரனுடைய தலைமை உரை எனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், ராமச்சந்திரன் தலைமை உரைக்கு வேண்டி தயாரிக்கிறார்.
பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் உரைக்க வேண்டி தயாரிப்பார். ஏற்கனவே இருந்தாலும் கூட இந்த உரையை ஆற்ற வருவதற்காக ஒரு தயாரிப்பை செய்வார். அதே போல நண்பர் ராமச்சந்திரனும் தலைமை உரைக்காக தயாரிக்கிறார். அதனால்தான் அவருடைய ஒவ்வொரு தலைமை உரையும் தனித்தன்மையோடு இருக்கிறது, ஆழமாக இருக்கிறது. அந்த தலைமை உரையை மட்டுமே எடுத்து வைத்து நாம் பேசலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய தலைமை உரை இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு அதே போல இன்றைய சூழலை கருதி அற்புதமான ஒரு கவிதையை தந்த நம்முடைய கவிஞர் கலியமூர்த்தி நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி ஜார்ஜ் மற்றும் இந்த மெய்நிகர் மேடையில் கலந்து கொண்ட தோழர்கள் நிறைய பேர் பேசவில்லை என்று சொன்னாலும் கூட, ஏனென்றால் இன்றைக்கு பேசக்கூடிய பாடுபொருள் என்பது அதை உள்வாங்குவதே மிக முக்கியமான விஷயம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அத்தனை காத்திரமான விஷயங்கள் அதற்குள்ள இருக்கின்றன. ஆனால் வருங்காலத்தில் இந்த சிந்தனைகள் நம்மை செதுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படி இந்த மெய்நிகர் மேடையில் கலந்து கொண்ட தோழர்கள், அதே போல முகநூல் நிரலில் கலந்து கொண்ட தோழர்கள், இன்னும் இந்த நிகழ்வுக்கு பிறகும் கூட முகநூல் நிரலில் நம்முடைய அந்த காணொளிகளை காணக்கூடிய தோழர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எல்லோருக்குமாக நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் சைமன் நிறைவு பாடல். சைமன் இல்லையா? அப்போ நம்முடைய தம்பி ஜார்ஜ் அவர்களே நிறைவு பாடலையும் பாட வருவார். அதற்கு முன்பு அடுத்த நிகழ்ச்சி என்பது வரக்கூடிய நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை இதே நேரம்தான் 6:30 மணி. அன்றைக்கு புரட்சியில் பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அடிப்படையான நூலை முன்வைத்து நம்முடைய தோழர் பாக்கு ராஜன் அவர்கள் பேச வருவார்கள். அன்றைக்கு அவர் பேசவிருக்கின்ற பொருண்மை என்பது மானுட பரிமாணம். அவர் இதிலே மார்க்சியத்தையும் நவீன அறிவியலையும் இணைத்து பேசக்கூடிய ஒரு உரையாடலாக அது அமையும். தொடர்ச்சியாக ஏற்கனவே 20 உரையாடல்களை அவர் தந்திருக்கிறார். இது 21வது உரையாடலாக இது அமைய போகிறது. அந்த நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞர் அருமை தம்பி எஸ் அருணாச்சலம் அவர்கள் தலைமை தாங்குவார்கள். அன்றைக்கு இசைப்பாடலை தருவதற்காக ஆரல்வாய்மொழி பாலன் இசைக்குழுவை சார்ந்த அருமை தம்பி புஷ்பராஜ் வர இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியை விருதுநகர் மாவட்ட கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொருளாளர் கவிஞர் அருமை தோழர் நித்யா கணேசன் அவர்கள் ஒருங்கிணைத்து தருவார்கள். தோழர்கள் எல்லோரும் அந்த நிகழ்ச்சிக்கும் வரக்கூடிய திங்கட்கிழமையும் இது போல திரளாக வந்திருந்து அதையும் சிறப்பித்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்முடைய தோழர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லலாம். ஜீவானாவ சிந்தனை பள்ளி, சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளி என்பது தொடர்ச்சியாக ஒரு கருத்தியல் பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய தோழர்கள் மத்தியில் விரிவாக செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். எனவே நம்முடைய நண்பர்களுக்கும் சொல்லி ஆர்வம் உள்ள தோழர்கள், ஏனென்றால் இதுல நமக்கு கட்டாயம் இல்லை, கட்டாயப்படுத்தவும் முடியாது. ஏனென்றால் சித்தாந்த ரீதியான கருத்தியல் பணிகளை செய்யும் போது அந்த கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கான அந்த மனோநிலை உள்ள தோழர்கள் வர முடியும். எனவே ஆர்வம் உள்ள தோழர்களோடு இந்த விஷயங்களை பேசினால், அவர்களும் வந்தால் நம்முடைய இந்த நிகழ்வு என்பது இன்னும் சிறப்பாக அமையும், செறிவாக அமையும், நம்முடைய நோக்கம் நிறைவேறும் என்பதை எடுத்து சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு பாடலாக நிறைவு பாடலை தருவதற்கு அருமை தம்பி ஜார்ஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்த தோழமைகளே, 417வது ஜீவானாவா மெய்நிகர் மேடை, சிந்தனை பள்ளியினுடைய மெய்நிகர் மேடை மிக சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிந்திருக்கின்றது. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை பாடுகின்றேன். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். 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 புதியதோர் உலகம் செய்வோம். பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம். புனிதமோடதை எங்கள் உயிரென்று காப்போம்.
பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம், புனிதமோடதை எங்கள் உயிரென்று காப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம், இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இது எனதென்னும் ஓர் கொடுமையை தவிர்ப்போம், இது எனதென்னும் ஓர் கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். உணர்வென்னும் கனலிடை அயர்வினை எரிப்போம், ஒரு பொருள் தனி என்னும் மனிதரை சிரிப்போம். உணர்வென்னும் கனலிடை அயர்வினை எரிப்போம், ஒரு பொருள் தனி என்னும் மனிதரை சிரிப்போம். இயல்பொருள் பயன்தர மறுத்திடில் பசிப்போம், இயல்பொருள் பயன்தர மறுத்திடில் பசிப்போம். ஈவதுண்டாமெனில் அனைவரும் புசிப்போம், ஈவதுண்டாமெனில் அனைவரும் புசிப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி தோழர்களே. தோழர்களே, நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு ஒரு உணர்வை நான் வெளிப்படுத்த வேண்டும். நான் விட்டுவிட்டேன். அந்த உணர்வு வேறு எதுவும் இல்லை, நம்முடைய மதிப்புக்குரிய தோழர் குமரேசன் அவர்கள். அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு தொடர்ச்சியாக வருவது மட்டுமல்லாமல் எல்லா நிகழ்வுகளிலும் உரையாடல்களின் போது, விவாதங்களின் போது காத்திரமான ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய விவாதத்தில் கூட பார்த்திருப்பீர்கள், அவர்கள் வைத்த ஒரு அந்த விவாத குரலுக்கு தான் அவர்கள் விரிவாக நம்முடைய பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் பதில் சொல்ல வேண்டி வந்தது. மிக மிக மதிப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். நம்முடைய ஒரு மூத்த தோழர், ஊடகவியலில் தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய ஒரு இடதுசாரி தோழர், அப்படி தொடர்ச்சியாக நம்முடைய நிகழ்வுகளுக்கு வருவதும், இந்த நிகழ்வுகளில் ஒரு இளைஞனை போல பங்கெடுப்பது என்று சொன்னால் அவர் அத்தனையும் குறிப்பெடுக்கிறார். உரையாடல் அத்தனையும் அவர் குறிப்பெடுத்து அந்த குறிப்புகளுடைய அடிப்படையில் தான் அவர் நம்முடைய கேள்விகளை கிளப்புகிறார், விவாதத்தில் பங்கெடுக்கிறார் என்பதையெல்லாம் பார்க்கின்ற போது அந்த தோழரின் மீது நம்முடைய மதிப்பு அதிகரிக்கிறது. அவருக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம ஜீவனாவ சிந்தனை பள்ளியின் சார்பில் அன்பான வரவேற்புகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை அதற்காக பயன்படுத்தவும் விரும்புகிறேன். மிக்க மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இது இருக்கிறது. அன்பான தோழர்களை, நிகழ்வை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். எல்லோருக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு சந்திப்போம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.